எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீ நல்லவர் என்று பறைசாற்றுகிறோம், கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும், மனுஷர்களால் பார்க்க கூடாதவரும், மகிமையான ஒளியிலே ஜோதியாக விட்டிருப்பவரே, கோடான கோடி தூதரமத்தில் போற்றப்படுகிற பசேனைகள் கர்த்தாவே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, ஜோதியா விட்டிருப்பவரே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே, நீ நல்லவர். எங்களுக்காக உங்களுடைய சொந்த குமாரரையும் பாராமல் ஒப்பு கொடுத்தீராண்டவரே. உண்மை அடைக்கலமா நம்பி ஓடி வந்து எங்களுக்கானவரே. அப்பா, மேலான உடன்படிக்கை உங்கள் குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் செய்தீரே, உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்களாண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையின் மேல் நீ எங்களை பாவங்களை சுமந்து, அப்பா எங்கள் தலைமுறை சாபத்தை சுமந்து, எங்கள் நோய்களை சுமந்து, எங்களுக்காக தரித்திரமா தொங்கி, அப்பா எங்கள் மீது நிமித்தம் நீ காயப்பட்டு, எங்கள் அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டீராண்டவரே. எங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, எங்களை பாவத்துக்கான தண்டனை பனிஷ்மெண்டை நீர் எங்களுக்கு முதல் ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ஆண்டவரே. மகனே, இவ்வளவாய் உன் மீது அன்பு கொண்டு சொன்னீரே, எங்கள் கர்மத்தை சுமந்தீரே, என் பாவ தோஷத்தை சுமந்தீரேப்பா. பரிகாரியே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீ நல்லவர் நல்லவர் ஆண்டவரே, மீட்பரே, தேவனே, ரட்சகரே, யூத ராஜ சிங்கமே, அல்பா ஒமேகா நாமம் உள்ளவரே, இருக்கிறவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா, எங்க 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அங்க வாசம் செய்ய சொன்னீங்களப்பா. உன் நாமத்தை உயர்த்தி எந்த சாலத்தில் வந்து நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தாமே எங்கள் ஆட்கொள்ளும், தொடக்கம் முதல் முடிய மட்டும் நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என் மத்தியில் அசைபாடு தகப்பனே. ஹல்லேலூயா. இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொன்னீங்கப்பா. உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. ராஜ ரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்தவான்களாக, உடன்படிக்கை ஜனங்களாக, நீதிமான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே, மிக தைரியத்தோடு ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக ஒரு சமூகத்தில் வந்திருக்கும் கர்த்தாவே. சியோனுக்கு வந்திருக்கும் அப்பா, என் தேவனை ஆராதிக்கும்படி உயர்த்தும்படி. ஆமென் ஆமென். நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாமே பார்த்துக் கொள்வேன். நீ எல்லாமே பார்த்துக் கொள்வேன். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் எந்த புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கருத்தோடு ஆராதிக்கிறோம், ஆவியோடு ஆராதிக்கிறோம், உண்மையோடு ஆராதிக்கிறோம், பணிந்து ஆராதிக்கிறோம். தொழுது கொள்கிறோம் பிதாவே. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்பவரே. ஆமென். என்னாலும் வெற்றி தருவே எங்களுக்கு. நீ என்னாலும் வெற்றி தருவே.
ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அவர் தாமே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்தா எழுதியிருக்கப்பா. நானே உன் பரிகார கர்த்தர் சொன்னேன். நான் எகிப்துக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் நான் உன் பேரில வரப்பண்ணேன்னு சொன்னேன். சுகம் தரும் தேவனே, பரிகாரியே, சுகம் தரும் தெய்வமே. காலங்காலப்பா நாங்க, காலங்காலப்பா, காலங்காலப்பா நாங்க, காலங்காலப்பா. கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடமே. ஆராதிக்கிறோம் ஓ தேவனே, துதிக்கிறோம். கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நானே நல்ல மேய்ப்பன் சொன்னீரேன், என் ஆடுகளுக்காய் என் ஜீவனை கொடுக்கிற சொன்னீரேப்பா. நித்தியமான ஜீவன், ஓ ஜீவனத்தில் ஆராதிக்கும் நாம் சேரும்படி எங்கள் ஆடு உயிர்ப்பித்தீங்களே, ஸ்தோத்திரம்பா. எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே. காலங்கப்பா நாங்கள், ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேமே. கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஓ ராஜாதி ராஜானே, கர்த்தாதி கர்த்தாவே. ஓ வானங்கள் வானங்கள் அதுவரை கொள்ளாத தேவனீர் அல்லவோ தகப்பனே. வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாதப்படி சொன்னீரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவர் அப்பா. ஆசங்கால் சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னீரே. நான் யெகோவா சொன்னீரானவரே, நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன் சொன்னீரே. ஹல்லேலூயா. உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டே சொன்னீரே. உன்னை பேச அழைத்திருக்கிறேன். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாக நான் உன்னை முன்குறித்தேன். ஓ என் கண்களுக்கு கிருபை கிடைத்ததே. ஹல்லேலூயா. எனக்கென்று உன்னை பரிசுத்தமா பிரித்தெடுத்தனே. என்னை துதிக்கிற பாத்திரமாக, என் ஆராதிக்க பாத்திரமாக வளர்ந்திருக்கிறேனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி கர்த்தாவே. இருக்கிறவாக இருக்கிறவரே, ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேவனே நன்றி அப்பா. ஆராதிக்கிறோம் இயேசுவே, போற்றுகிறோம், துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே, நான் மரணகிரில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், வியாதிக்கு பயப்படேன், சூழ்நிலைக்கு பயப்படேன், இந்த மனுஷனுக்கு பயப்படேன், பிசாசே உனக்கு பயப்படேன். உனக்கு அதிகாரம் இல்லை, ஆளுகை கிடையாது. வியாதிக்கு ஆளுகை கிடையாது, பிசாசுக்கு ஆளுகை இல்லை. உண்டான வியாதிக்கு ஆளுகை கிடையாது. ஓ எந்த பாவத்துக்கும் அதிகாரம் இல்லை, எந்த வியாதிக்கு அதிகாரம் இல்லை, சாபத்துக்கும் ஆளுகை இல்லை. எல்லாம் சிலுவையில முடிந்தது. ஓ ரா லே தே யாஹாந்தோ ரா திமா காதோரபோ. எங்களுக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை எங்கள் நடுவேதாதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆடி எடுத்து, ஆமென், ஆமென், எல்லா குறைத்தரத்தையும் எல்லா அதிகாரத்தையும் உறுதி கொண்டு ஓ பிசாசு விளைகிறதோ கோலமாக்கி அந்த கல்வாரி சிலுவையின் மேல் எல்லாவற்றின் மேலும் மகிமையாக வெற்றி சிறந்த தேவன் யெகோவா நிசி, வெற்றி வேந்த ஜெய கிறிஸ்து பராக்கிரமமுள்ள சேவைகள் கர்த்தர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேவனே, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் சொன்னீரே. சாரோனி ரோஜாவே, பள்ளத்தாக்கு லேலியே, ஈசாய் அணிவேரே, ஓ தாவீதின் குமாரனே, ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்த நல்லவர்.
இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா சாபங்களும் ஒருந்து வீழும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா சாபங்களும் ஒருந்து வீழும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நிற்கும் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நிற்கும் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு
இல்லை. அவர் நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு இயேசு நாமம் போதும். அவர் நாமம் வளர்த்த துருகம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, வல்லமையுள்ள நாமம், பயங்கரமான நாமம், அதிசயங்கள் செய்கிற நாமம், அற்புதத்தின் நாமம், பேய்கள் ஒரு நாமம், பாதாளம் நடுங்கும் நாமம், ஓ ரட்சிக்கிற நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம். ஆமென், ஆமென். ஓ, நீ தேடும் நிம்மதி, நீ தேடும் சந்தோஷம், நீ தேடும் விடுதலை இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. இவர் எல்லாமே விடுதலை கிடையாது, அவரே ரட்சிகர், அவரே மீட்பர், அவரே தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் தலை நசுக்கிற நீர் அல்லவா ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தீர் ஆண்டவரே, பாதரத்தை ஜெயித்தீரே தகப்பனே. வானத்தில் பூமியில் சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ சொன்னீரே, நீ கலங்காமலும் பயப்படாமல் இருப்ப சொன்னீங்க கர்த்தாவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவில்லை சொன்னீரே. சோதரம் சோதரம் கர்த்தாவே. அதனால் தைரியக்குள்ள நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் சகாயர், என் கர்த்தர் சகாயர். ஆத்துமாவே கலங்காதே, மனமே பதறாதே, மனமே அஞ்சாதே, மனமே சோர்ந்து போகாதே. ஒரு மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம் காணப்படுகிறது அல்ல, காணாத நோக்கி பார்க்கிற உனக்கு, ஓ நன்மையை தேடுகிற உனக்கு, சுகத்தை தேடுகிற உனக்கு அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் பாத்திர நிரம்பி வழியும், சமாதானம், சுகம், சந்தோஷம், ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிகளுக்கு எல்லாமே கூடும் சொன்னீரே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், நீரே வீட்டிலும் ஜீவனமா இருக்கிறதே. விசுவாசிக்கிறோம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக வானங்கள் வழியாய் பரலோகத்தில் போன தேவகுமாரனாக இயேசு என்ற மகா பிரதான ஆசாரியரே, பாவமில்லாத தேவனே, எங்களுக்கு பரிந்து பேசுகிறவரே, மூத்த சகோதரரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியான் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியான் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஓ, நீ சொன்னீரே, பயப்படாதே, உன் வலதுக்கை பிடித்து சொன்னீரே ஆண்டவரே. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் கலங்காவலம் பயப்படாமல் இருப்பதாக சொன்னீங்களே. உன்னோட கூட இருக்க சொன்னீரே. ஓ, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீ நல்லவர். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே எதற்குமே அஞ்சிலே. கர்த்தரே நான் எதற்குமே அஞ்சிலேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி இருக்கிறவன் என்னை மகிமைப்படுத்த சொன்னீங்களேப்பா. ஹல்லேலூயா.
அப்பா நீ நல்லவர் என்று சொல்கிறோம். நீர் போதுமானவர் அப்பா, தேவைக்கும் அதிகமானவரே, நல்ல மெய்ப்பரே, யோகவா ராஃபா, யோகவா லிசி, யோகவா ஷம்மா, யோகவா ஷாலோம், யோகவா ரூபா துதிக்கிறோம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், உயர்ப்பட்டு வாழ்ந்தவர், மீட்பர் ஜெயிக்கிறார், வாழ்ந்தவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்க தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்பா நம்பிக்கையில்லாத எங்க வாழ்க்கையில நங்கரமான தேவன் ஆத்மேஸ்வர், நீ சொன்னீரே உனக்குள் உலாவி உன் தேவனாயிருப்பேன் சொன்னீர் ஆண்டவரே. நீ என் ஜனமாயிருப்பா சொன்னீரே, உனக்குள்ள தங்கியிருப்ப சொன்னீங்களேப்பா, உனக்கு நன்றி. நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், ஓ வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். அவர் வார்த்தையை அனுப்பியே எம்மை மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்க தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்க தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ தேவனே நன்றி கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்க சுத்த கிருபையில் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாட நாங்கள் நல்லவர்கள் நீங்க அழைக்கலப்பா. நீங்க எவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்காங்கப்பா அப்பா. ஆனால் என் கர்த்தர் ஒன்றுக்கு உதவாத தள்ளப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களையும் ஆதரவற்ற ஜனங்களை நீ அழைத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறீங்களே கர்த்தாவே. அப்பா நாங்கள் செஞ்ச புண்ணியமோ நாங்கள் செஞ்ச தர்மங்களோ அப்பா எங்க முன்னோர்கள் அனுசரித்திருந்த சடங்குகளோ பாரம்பரியமோ இல்லாண்டவரே, எவர்களை முன் குறித்தீரோ அவரை அழைக்கிறாண்டவரே, எவர்கள் அழைத்தீரோ அவளை அச்சிமை கொடுக்குறீங்கப்பா, எவரை அச்சிமை கொடுக்குறீங்க அவர் நீதியை கொடுக்குறீங்கப்பா, அவர் கனம் பண்றீங்க ஆண்டவரே. தகப்பனே இது எங்கெல்லாம் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு இலவசம், இந்த ரட்சிப்பு இலவசம் சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த நீதி இலவசம் ஆண்டவரே. இது எங்களால் சம்பாதிக்க முடியாது ஆண்டவரே. நீ எங்களுக்காக சிறுவையில அகோர பாடுபட்டு பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராய், அந்த கேடு அடைந்தவராய், அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்து எழுதியிருக்காண்டவரே. இத்தனை பாடுகள் பற்றி ரட்சிப்பை கொடுத்திருக்கீங்கப்பாங்களே அப்பா. இருளின் அதிகாரத்தில் விடுதலையாக்கி அன்பின் குமார் ராஜ்யத்தில் உட்பிரவேசித்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ இந்த காலை வேலையை உதடுகளின் காலைய சோத்திர பலிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே உமக்கு செலுத்துகிறோம். பலிகளை தூபமாக செலுத்துகிறோம், நகந்தமாக செலுத்துகிறோம், சுகந்த வாசனையாக செலுத்துகிறோம், சமாதான பலிகளை ஏறெடுக்கிறோம், உகந்த காணிக்கையாக செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. சோத்திரம். துதிகையில் பயப்படத்தக்கவரும் துதிகையில் வாசம் செய்கிற நீர் ஆண்டவரே. அப்பா அவருக்கு என்ன கொடுப்பாண்டவரே தகப்பனே. அப்பா அதான் இந்த காலை வேலையில ரட்சிப்பின் பாத்திரத்து கரங்களை ஏந்தி நாங்கள் சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள சபையோரோ நாங்கள் கூடி சொல்கிறோம் ஆண்டவரே. உன்னே தூரமாக இருந்தோம், இன்று ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே. அப்பா அந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக உங்க சமூகத்தில் நிற்கும்படி தேவ பிரசனத்துக்கு நுழையும்படி ஆண்டவரே அந்த ரத்தத்தை தைரியத்தை சம்பாதிச்சு கொடுத்தீங்களேப்பா, உங்க நன்றி நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம்.
நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்துவோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முற்றடி நடுவே தோன்றினீரே, மோசையை அழைத்து பேசினீரே. முற்றடி நடுவே தோன்றினீரே, மோசையை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்துவோம், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரே அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரே அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அப்பா நன்றி கர்த்தாவே. அப்பா எங்கள் குற்றங்களை மன்னித்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்ல மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்ல மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருவின் ஆவியானவரே. மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், இந்த இடத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்ல மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருவின் ஆவியானவரே. இதை நான் அல்ல, கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்றீங்க ஆண்டவரே. நாங்கள் பாவத்தை செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் எழுதியிருக்க ஆண்டவரே. எங்களுக்கு உலாவே எங்கள் தேவனா இருக்கிற கிருபையான தேவனே, உமக்கு நன்றி அப்பா. யாருக்கும் கிடைக்காத அந்த சுலாகியத்தை கொடுத்தேன். என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க நீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க நீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க நீங்க.
ஏன் நினைவுல, ஏன் நடத்தையில, ஏன் உணர்வுல, ஏன் உசுருல கலந்திருக்கீங்க நீங்க. ஆனவரே, விலையேற பெற்றவரே, என யாரும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என யாரும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், போல் செல்ல மேகம் நீர், விலகாத மேகம் நீர், நீர் செல்ல மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வீணாவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருவீணாவியானவரே. அப்பா நன்றி, நன்றி கர்த்தாவே. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு சொன்னீங்களப்பா. உம்முடைய வார்த்தையில ஆவி உண்டு, ஜீவன் உண்டு, வல்லமை உண்டுப்பா. சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீர் ஆண்டவரே. என் ஜனங்கள் நாளனுக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள் சொன்னீங்களப்பா. நம்பிக்கை உள்ள சிறுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பால் நன்மையை தருவேன், இன்றைக்கே தரு சொன்னீரேப்பா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறப்பா. நான் இருக்கிறதாகவே இருக்கேன் நாமும் சொல்லுகிறார் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி. இம்மத்தில் அழைத்தீரே, இம்மத்தில் நடத்தினீர் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலகி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுக்கிறீரே அப்பா. ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதெல்லாம் உலக ஜனங்கள் நாடு தேடுகிறார்கள். நீங்களும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தரை தேடுங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள் சொன்னீர் ஆண்டவரே. நீங்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் அவர் உலகத்தில் சேருவார் என்று எழுதியிருக்க தகப்பனே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சாலு பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது சொன்னீர் ஆண்டவரே. நானே வாசல் சொன்னீரே, ஒரு எனக்குள் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டிடுவார் சொன்னீர் ஆண்டவரே. நீதியின் பாது நடத்துகிற தேவனே, புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு விடுகிறவரே, எங்கள் ஆத்துமா தேற்றி ஆற்றுகிறவரே. ஹல்லேலூயா. இந்த உலகமே கைவிட்டாலும் யார் மறந்தாலும் ஸ்ரீயே நீ என்னால் மறக்கப்படுவதிலே சொன்னீரே. உன்னை உள்ளங்கையில மறந்திருக்க சொன்னீரே. உன் மதில் எப்போது முன்னாடி இருக்க சொன்னீங்களே தகப்பனே. உன் தலைகளும் மயில்கள்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன் ஆதரிப்பா, நீதிமானை தள்ளாட விடமாட்டான் சொன்னீரே கர்த்தாவே. ஓ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவர்கிட்ட ஓடி போவான் சொன்னீரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளவரே அப்பா பிதாவே நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஓ தேவனே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா. ஆண்டவரே பார்க்கிற கண்களும் கேட்கிற செவிகளும் ஆண்டவரே பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. அப்பா அப்பாவத்துல மறுத்து போய் எங்களை உள்ளான மனுஷன் ஆவியை உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே. எங்களை பிரகாச மனக்கங்களை திறந்துரே, எங்கள் ஆவிக்குரிய செவிகளை திறந்துரேப்பா. மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வது நித்திய ஜீவன் சொன்னீர் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கிர தீர்ப்பு இல்லை சொன்னீரே தகப்பனே. ஆமென் ஆமென் தகப்பனே, விசுவாசிக்கிறோம் ஐயா. நீ எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தகப்பனே, உலகத்தில் பாவம் சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக கிருபாதன பலியானீங்களே, அந்த பலியை நான் விசுவாசித்து மிகுந்த தைரியத்தோடு சமூகத்தை வந்திருக்கோம் ஆண்டவரே. என் தேவனை துதிக்க வந்திருக்கோம், ஆராதிக்க வந்திருக்கோம், போற்ற வந்திருக்கோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு எங்கள் ஆசீர்வாதத்தை சொன்னீர் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு சொன்னீங்களா தகப்பனே. இயேசுவே நீ வாழ்க, உன் நாமம் உயர்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. இயேசப்பா ஆண்டவரே, இந்த உபாசனை ஆசீர்வாதத்தில் அதற்கா சோதரம் அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தின மாத்திரம் அல்ல, தேவனின் வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைத்திருப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா உங்கள் வார்த்தையில் ஜீவன் உண்டு ஆண்டவரே. அந்த வார்த்தை மண்ணாக புசிக்கிறோம். அப்பா உங்களை மகளை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. சோதரம் சோதரம் கர்த்தாவே, எங்களோட பேசும் அப்பா. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் கூட ராஜா இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் சிறு பிள்ளைகளையும் சகோதரனையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவீராக. தகப்பனே, யூடியூப்ல ஆண்டவரே தேவ செய்தியை தூரத்திலிருந்து கேட்டாலும் அவர்களோடும் நீர் பேசுவீராக. உங்கள் வார்த்தையில் இருக்கிற ஜீவன், உன் வார்த்தையில் இருக்கிற வல்லமை, உன் வார்த்தையில் இருக்கிற அற்புதமான மகத்துவமான காரியங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்கின தேவன். உங்கள் வார்த்தையை அனுப்பி இல்லாதவைகளை இருக்கிறவை போல மாற்றின தகப்பனப்பா. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக புறப்பட்டு வரட்டும். நான் அல்ல, என் சுயம் அல்ல, என் மாமிசம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தையாகட்டும் ஆண்டவரே. என் வாயிலே உன் வார்த்தையை வைத்து கரத்து நாளினால் மறைப்பேன் என்று சொன்னீரே, சொன்னபடியே செய்வீராக. எங்களோடு நீர் பேசுவீராக, என்னோடு பேசுவீராக, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுவீராக. உங்கள் வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்கள் காண்கள் காண எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் தேவ செய்தியை பேசவிருக்கிறோம். என் கர்த்தாவே, துதிப்பதால் வருகிற ஆசீர்வாதங்களை எங்கள் கற்றுத்தாரும். அந்த ஆசீர்வாதங்களை எங்கள் கண்கள் காண கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நிறைய சிறு பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கு. இப்போவே ஒரு விபிஎஸ் நடத்தலாம் போல இருக்கு. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட நாம் துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்புல நம்ம தேவ செய்தியை கேட்டுட்டு இருக்கோம். துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 69 30 36 6 வசனங்களை படிப்போம். அறுபத்தி 30 36 6 வசனங்களை படிப்போம். தேவனுடைய நாமத்தை எடுத்துக்கொண்டீங்களா? சங்கீதம் 69 30 36 வரைக்கும். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். 31 கொம்பும் விரி குளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். 32 சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். 33 கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். 34 வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவையில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
36 அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் அப்படின்ற தலைப்பில் ஆண்டவர் பேச சொன்னார். நம்ம இந்த உபவாச ஜெபம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணோம்? எப்போவுமே சபை தொடங்கினோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரை துதிச்சு பாடி மகிமைப்படுத்துவோம். கரெக்டுங்களா? ஏன்னா அவர் துதியில் மத்தியில் என்ன பண்ணுவாரா? வாசம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம துதிச்சுட்டே இருக்கிறோம். நம்ம துதிக்கிறத யாருமே பார்க்கல, யாருமே கேட்கல, அப்படி கிடையாது. நம்ம துதிக்கிறத யார் பார்க்குறாரு? ஏசப்பா பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? யாருக்காக சாப்பிட்றோம்? நமக்காக சாப்பிடல, கர்த்தருக்காக சாப்பிட்றோம். கர்த்தருக்காக சாப்பிடாம இருக்கிறோம். கரெக்டுங்களா? உபவாச ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடாம வரோம். கரெக்டுங்களா? சாப்பிடாம வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எனக்காக சாப்பிட்ற, எனக்காக சாப்பிடல. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உயிரே ஏன்னா சாப்பாடுனால தானே உயிர் வாழ்கிறோம். கரெக்டுங்களா? ஒரு மனுஷனுக்கு சாப்பாடே கொடுக்காமலே இருந்தால் என்ன ஆகும்? அவங்க உயிரோட வாழ முடியுமா? உயிரோட வாழ முடியாது. மனுஷன் சாப்பாடுனால வாழ்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வார்த்தையினாலையும் வாழணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோமோ அது போல கர்த்தருடைய வார்த்தையும் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும்? உயிர் வாழ்கிறோம். சரிங்களா? ஏன்னா சாப்பாடு சாப்பிடும்போது எது வாழுது? சரீரம் வாழுது. கரெக்டுங்களா? மனுஷன் எதுலேருந்து உண்டாக்கப்பட்டானா? மனுஷன் எதனால உண்டாக்கப்பட்டான்? மண்ணினாலே உண்டாக்கப்பட்டான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மண்ணிலிருந்து வர உருளைக்கிழங்கு தேவைப்படுது, மண்ணிலிருந்து வர கேரட்டு, பீட்ரூட்டு, மண்ணில் எதெல்லாம் முளைக்குதோ அரிசி, பருப்பு, அது எல்லாமே நமக்கு தேவைப்படுது. கரெக்டுங்களா? மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்குரியவர்களை சாப்பிட்டாதான் அவனுக்கு எப்படி இருக்கும்? உடம்பு பேலனாக இருக்கும். கரெக்டுங்களா? தண்ணியிலிருந்து வந்தது மச்சங்கள்லாம் இருக்குல்ல, அது தண்ணியிலேயே இருந்தால் தான் அது நல்லா சூப்பராக இருக்கும். எதுலேருந்து வந்ததோ அது அதில் இருந்தால் தான் நல்லா என்ன இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கரெக்டுங்களா இல்லைங்களா? ஒரு செடி, ஒரு பூ இருக்குது, செடியிலே இருந்தால் எப்படி இருக்கும்? அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த பூ பிச்சு வச்சிருங்களேன், ஒரு நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஈவினிங்னா ஆகும் வாடி சுருங்கி போயிடும். கரெக்டுங்களா? அப்போ நம்மளாம் யாரு? மனிதர்கள் தான். இருந்தாலும் இந்த பூமியில இருந்தாலும் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருக்குரியவர்கள். நம்ம எல்லாம் பரலோகவாசிகள். அப்போ அது பரலோகத்தில் இருக்கிற வார்த்தையை கேட்டால் தான் நம்ம எப்படி இருக்க முடியும்? நல்லா வாழ முடியும். நம்ம ஆத்துமா வாழ்ந்தாதான். நம்ம ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறோம்? பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருன்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ உன் ஆத்துமா வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும். கரெக்டுங்களா? பிள்ளைய நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக ஏன்னா இப்போ போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா வளர்ந்துருக்குறாங்க. கரெக்டுங்களா? போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் இருக்கிறாங்க கிடையாது. எல்லாருமே ஹைட்டாக இருக்கிறாங்க. அப்போது நம்ம சரீரம் வாழணும் அப்படின்னு ஒரு பெற்றோர் நினைப்பது போல பிள்ளைங்களுடைய ஆத்துமா வாழணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான ஒரு பெற்றோராக இருக்க முடியும். கரெக்டுங்களா? எந்த அளவுக்கு சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த அளவுக்கு ஆத்மா வாழ்தோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்நாள் எப்படி இருக்கும்? சூப்பராக புஷ்டியாக சுகித்து இருக்கும். ஹல்லேலூயா. நாம் சேர்த்து வைக்கிற சொத்தை காட்டிலும், பொண்ணு வெள்ளி தங்கத்தை காட்டிலும் நம்ம அவங்களுக்கு என்ன சேர்த்து வச்சிடணும்? கர்த்தருடைய வார்த்தையை அவங்க மனசில் வச்சிடணும். ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்க, இப்போது நம்ம பசங்க லீவில் இருக்கிறாங்க, வீட்லேயே இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? பசங்களாம் வீட்லேயே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஜூன் மாதம் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஷூ மாட்டி, சாக்ஸ் மாட்டி, நல்ல ட்ரெஸ் போட்டு, கை கட்டி, கோட்டை போட்டு எல்லாம் அமுச்சு வைக்கிறாங்க. கரெக்டுங்களா? அமுச்சு வைக்கும் போது ஐயோ, நான் கஷ்டப்பட்டு நான் தாங்க பல் தொலைக்கணும் குழந்தைக்கு, காலையில் எழுந்து நான் தாங்க தலை வாரினேன், ரிப்பன் கட்டி விட்டேன், அதனால நானும் கூட பக்கத்தில் உட்காந்துக்கிறேங்க ஸ்கூலில் அப்படி சொல்ல முடியுமா? அம்மா வெளில போ. என்னதான் உன் குழந்தையா இருந்தாலும், 10 மாதம் சுமந்து வளர்த்த குழந்தையா இருந்தாலும், காலையில் நீ சோறை ஓட்டினாலும், ரிப்பனை கட்டினாலும், டை கட்டினாலும், ஷூவை போட்டாலும் நீ என்ன பண்ணணும்? இந்த கேட்டுக்கு உள்ளே வரக்கூடாது.
நீங்க அப்படியே அமுச்சு விட்டுடணும். பசங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டுங்களா என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, என்ன கேட்குறாங்கன்னு தெரியாது, என்ன பார்க்குறாங்கன்னு தெரியும். ஏன்னா யாரும் ஃபோன் உள்ள தூங்க முடியாதுல்ல, அதனால அது ஓகே, புக்கை பார்ப்பாங்க வச்சுக்கோங்க. ஆனால் என்ன கேட்குறாங்க, பசங்களா என்ன பேசுகிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த பிள்ளைகளுடைய பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை எங்கே இருக்கும்னா, நம்ம இப்போ வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு வார்த்தையை ஊட்டுறோம் பார்த்தீங்களா, அதில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம லீவில் இருக்கும் பொழுது பிள்ளைங்க நம்ம கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் நல்லா வார்த்தையை விதைச்சி விட்டுட்டோன்னா, ஸ்கூலுக்குள்ளே இல்லை, நாளைக்கு காலேஜுக்குள்ளே இல்லை, நாளைக்கு வேலைக்குள்ளே இல்லை, அவங்க எங்கே போனாலும் பரிசுத்தமாக வாழ்வாங்க. யோசேப்பு என்ற தேவ மனுஷனை கொடுத்து நம்ம VBSல பார்த்தோம். அந்த யோசேப்பு என்ற மனுஷன் அடிமையாக போகிறான், ஒரு தேசத்துக்கே அடிமையாக போகிறான், மொழி தெரியாத இடத்துக்கு அடிமையாக போகிறான், எவ்வளோ காரியங்களை விட்டுட்டு போகிறான், அப்பாவுடைய அன்பை விட்டுட்டு போகிறான், அப்பா கொடுத்த கலரான ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போகிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் போகிறான். ஆனால் ஒன்று விடலை, அவன் என்னத்தை விடலை, பரிசுத்தத்தை விடலை. ஹல்லேலூயா. அவன் பரிசுத்தை விடாத காரணம் என்ன, அவங்க அப்பா போட்ட விதை வார்த்தை. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஈசாக்கை கர்த்தர் அழைத்தார். என்ன கர்த்தர் அழைத்தாரு, என்னை கொண்டு உன்னை அழைத்திருக்கிறாருப்பா, நீ தான் என்ன பண்ண போற, 400 வருஷம் என் சந்ததி அடிமையா இருக்கிறோன்னு ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீ தான் விடுவிக்க போற. என்ன பண்ணிருக்கிறாரு, உள்ள புகுத்தி வளர்த்திருக்கிறாரு. அதனாலதான் அவன் என்ன பண்ணாரு, கண்ணுக்கு முன்னாடி சின்னதா வருகிற ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக அவன் பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கல. ஹல்லேலூயா. இப்போ ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய ஷார்ட்ஸ் வருது, கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு மூட் அவுட்டாக இருங்களேன், மூட் அவுட்டாக இருக்கும்போது 2 ஷார்ட்ஸ் பாருங்க, எப்படி இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். அது சின்ன சந்தோஷம். அந்த சின்ன சந்தோஷத்துக்காக நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க முடியுமா? ஏன்னா அந்த சின்ன சந்தோஷம் என்னத்தை அனுபவிக்க விடாதுன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க விடாது, பரிசுத்தத்தை அனுபவிக்க விடாது. புரியுதுங்களா? இப்போ நாய் இருக்கு, நம்ம வெளியில நாய் இருக்குதுங்களா, அந்த நாய் உள்ள வந்து படுக்க நம்ம விட்டோமா, படுக்க விட மாட்டோம். ஏன், அந்த நாய் வரக்கூடாதுன்னு கேட்டு போட்டு கூட்டு போட்டு வந்தா திரட்டி அடிக்கிறோமா, வாப்பா நாய் வாங்க என் மடியில் பத்துக்கோங்க, கக்கா கூட என் மடியிலே போய்க்கோங்க நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அது நாய் இருக்கிற வேண்டிய இடம் எதுவோ அங்கே தான் இருக்கணும். கரெக்டுங்களா? அது தெரியுது இல்லை. இப்போ காக்கா பறக்குது, வாங்க வந்து கூடு கட்டிக்கோங்க, என் தலையில் வந்து கூடு கட்டிக்கோங்க நம்ம சொல்கிறோமா? இல்லை, அது இருக்க வேண்டிய இடம் வேற. எனக்கு காக்கானா பிடிக்கும், எனக்கு கிளினா பிடிக்கும், எனக்கு குருவினா பிடிக்கும். யாருக்கெல்லாம் பேர்ட்ஸ் பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்குன்னு நம்ம தலையில் வச்சுப்போமா? முட்டை போடு, குஞ்சு பறி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது இருக்க வேண்டிய இடம் கூண்டு. கரெக்டுங்களா இல்லையா? மீன் தொட்டில தானே மீன் இருக்கணும். எனக்கு மீன் தொட்டி ரொம்ப பிடிக்கும், மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கையில் வச்சுக்கினே 10 நிமிஷம் சத்து போயிடாது. அது அதில் இருந்தால் தான் அழகு. அதுபோல் நம்ம கூட கர்த்தர் வார்த்தையில் நிலைத்திருந்தால் தான் அழகு. சரிங்களா? அவருடைய வார்த்தை இல்லாமல் நாம் வெளியில் போயிட்டா மீனுடைய நிலைமை தான் நமக்கும். மீன் தண்ணி இல்லாமல் தவிக்கிறது போல நமக்கும் ஒரு லோன்லியான ஒரு ஃபீலிங் வரும். அப்பப்போ நமக்கு ஏதோ ஒரு பறி கொடுத்தது போல இருக்குது, ஏதோ ஒரு லோன்லியாக இருக்குது, அது மாதிரி ஃபீல் ஆகிருக்கிறீங்களா? அப்படி இருந்தாலும் தெரியுமா அர்த்தம், ஃபோன் பார்க்குறதுக்காக அந்த ஃபீல் கிடையாது. நீ கர்த்தரோட பேசணுன்றதுக்காக உன்னுடைய ஆத்துமா என்ன பண்ணுது, ஒரு லோன்லியான ஃபீல் ஆகுது. எப்படா நான் போவேன், கர்த்தரை துதிப்பேன், எப்படா போவேன், கர்த்தரை பாடுவேன். நீங்கள் உண்மையாக உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதோ இல்லையோ, தொடர்ந்து ஒரு 10 பாட்டு ஒரு நாளைக்கு பாடிடுங்களேன், அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், நீங்கள் நம்ம என்ன சொன்னோம் ஸ்டார்டிங்கில், என்ன சொன்னேன், கர்த்தர் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறார் சொல்லி. நீங்கள் துதிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்குள்ளே அவர் உலாவி வாசம் பண்ணுவார். ஏன்னா அவர் எங்கே இருக்கிறாரு, ஏசப்பா எங்கே இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய சின்னஞ்சிறு இருதயத்தில் தான் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. ரோஷன் சின்னவங்களாக இருக்கலாம், இங்கே இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் நம்ம இருதயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, வாசம் செய்கிறாரு. இது சின்ன ஆலயம், இந்த இடத்துல அவர் வாசம் செய்கிறாரு. நம்ம வீடு சின்ன வீடு, நம்ம வீட்லேயும் வந்து ஒரு வாசம் செய்கிறாரு. நம்ம இருக்கிற ரூம் சின்ன ரூம், அந்த ரூமில் வந்து ஒரு வாசம் செய்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம துதிக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் வந்துடுவார். அதை முதல்ல நம்ம என்ன பண்ணோம்,
அக்செப்ட் பண்ணணும், அதை நம்ம முதல்ல நம்பணும். கரெக்டுங்களா? நான் ஸ்கூலுக்கு போனாலும், எங்கே இருந்தாலும், என்ன பேசினாலும், என்ன கேட்டாலும் ஏசப்பா என் கூடவே இருக்கிறாரு. யாரு கூட இருக்கிறது? ஏசப்பா கூடவே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம ஏசப்பாக்கு பிரியமில்லாத பார்க்க மாட்டோம், ஏசப்பாக்கு பிரியமில்லாத பேச மாட்டோம், ஏசப்பாக்கு பிரியமில்லாத யோசிக்கவே மாட்டோம். கரெக்டுங்களா இல்லையா? யாருனா பேசியும் போட்டோம், நான் ஏசப்பாக்கு பிரியமில்லாத பேச மாட்டேன்ப்பா. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 69ஆம் சங்கீதத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் நம்ம என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். எப்போ அவர் மகிமைப்படுவார்? ஏசப்பா எப்போ மகிமைப்படுவாரா? நம்ம பாட்டு பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தான் ஏசப்பா மகிமைப்படுவார். கரெக்டுங்களா? வேற எதுலையும் அவர் மகிமைப்பட மாட்டார். நம்ம துதிக்கும் பொழுது அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அடுத்து, கொம்பும் விரி குளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு நாள் சொல்லுவோமா ஜபத்துல, ஏசப்பா உமக்கு பிரியமா வாழணும் ஏசப்பா. யாரெல்லாம் சொல்றது? நான் கூட சொல்றேன், ஒவ்வொரு நாளும் சொல்வேன், ஏசப்பா உமக்கு பிரியமா வாழணும், ஏசப்பா உமக்கு பிரியமா வாழணும் சொல்றோமா? அப்ப ஏசப்பாவுக்கு பிரியமான காரியத்தை அவர் சொல்றாரு. கொம்பும் விரி குளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும், என்ன எருதா? விரிக்குளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவ மனிதர் ஒருத்தரை தியானிக்க போறோம். அந்த தேவ மனிதருடைய தகன பலிய கர்த்தர் என்ன பண்ணாராம்? சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டாராம். கர்த்தர் என்ன பண்ணாராம்? சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டாராம். அவரை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அவர் செலுத்தின பலியை காட்டிலும் நம்முடைய துதி மேலானது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். எல்லாம் எடுத்துக்கொள்வோம். நோவாவை நம்ம தியானிக்கலாம். நோவாவில் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 8, 21, 20, 21, 22. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். 21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்ககரிப்பது இல்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவது இல்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது ஒரு பிளஸ்ஸிங்க கர்த்தர் தருவார். நம்ம துதிக்கிறோம் இல்லையா? கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுறாரு. கர்த்தர் மகிமைப்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுத்துட்டு போவாராம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தினந்தோறும் துதிக்கணும் அப்படி சொல்லி கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்துறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஏசப்பா ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுத்துட்டு தான் போவார். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பேங்க்கில் உங்கள் பேரில் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் போட்டு வச்சுக்கிட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்? உங்களுக்கு தேவையான போது பயன்படும் இல்லையா? கரெக்டுங்களா? அப்போ அது மாதிரி நீங்கள் துதிக்கும் பொழுது 100 ரூபான்னு சொல்ல வரல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நீங்கள் துதிக்கும் பொழுதெல்லாம் ஏசப்பா என்ன பண்ணுவாராம்? பிளஸ்ஸிங் பண்ணிட்டு போயினே இருப்பாராம், ப்ளஸ் பண்ணிட்டு போயினே இருப்பாராம். சரியா? அப்படி ப்ளஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பிளஸ்ஸிங்கெல்லாம் யாரை சேரும்? நம்மளை தானே சேரும். ஏசப்பா கொடுக்குற பிளஸ்ஸிங் நமக்கு வேணும்ல. கரெக்டுங்களா இல்லைங்களா? பாருங்க, நோவா காலத்தில் என்ன ஆச்சு? இந்த வசனம் அப்படியே வச்சுப்போம். நோவா காலத்தில் பெரிய ஜலப்பிரளயம் உலகமே அழியுது. ஏன் உலகமே அழியுது? ஏன் உலகமே அழிஞ்சிச்சு? ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்களாம்? பொல்லாதவங்களா இருந்தாங்களாம். எப்படி இருந்தாங்களா? பொல்லாதவங்களா இருந்தாங்களா? தன்னுடைய பிள்ளைகளையே என்ன பண்ணாங்களாம்?
நரபலியை கொடுத்தாங்களாம். ஏன்னா அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருந்தாங்களாம்? அரக்கன்கள், ராட்சதர்கள். யாரு? ராட்சத பெற்றோர்களாக இருந்தாங்களாம். தன்னுடைய பிள்ளையை யாராவது பலியிடுவாங்களா? பிள்ளையை பலியிடுவாங்களா? பலியிட மாட்டாங்கல்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களாம்? தன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணுவாங்களாம்? பலியிட்டுருவாங்களாம். நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், போதாமா? பலியிடுவாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் பார்த்துட்டு சும்மாவே இருப்பாரா? ஒரு குழந்தை தானே, அழிஞ்சுன்னு போட்டோம், ரத்தம் சிந்துனா சிந்தின்னு போட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவருடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும். ஏன்னா ஏசப்பா கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, சிறு பிள்ளைகளுடைய ஜபத்தை தான் அதிகமாக கேட்பார். சிறு பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது உடனே வந்துடுவார். சிறு பிள்ளைகள் துதிக்கும் பொழுது கர்த்தர் வாசமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிறு பிள்ளைகளை துன்புறுத்துறது, கொலை செய்கிறது, ரத்தம் சிந்த வைக்கிறது, அது பெரிய என்னது சொல்கிறது, பெரிய பாவம், பெரிய சாபம். அப்போ ஜனங்க எல்லாம் அங்கங்கங்க விக்கிரகங்களை பெரிய பெரிய சிலைகளாக்கி குழந்தைகளை நரபலி கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஏன் இந்த மனுஷனை நான் உண்டாக்குனேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு கோபம் உலகத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோவா குடும்பம் இருக்கு. அவருக்கு 3 பிள்ளைகள். அந்த பிள்ளைங்க பேர் என்ன? படிங்க பார்க்கலாம். அந்த 3 பிள்ளைகள் பேரு நோவா. 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. நோவா 6ஆம் அதிகாரத்தில் அந்த 3 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோருக்கு என்ன பண்ணுறாங்க? சேம், காம், ஏபத்து. அவங்க 3 பிள்ளைங்களும் அழகாக வளர்க்குறாரு. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? 3 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளையை நரபலியாக குத்துருவோம், நரபலிடுறாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு? 3 பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்குறாரு. 3 பிள்ளைங்களுக்கும் அழகாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. 3 பிள்ளைகளுக்கும் மருமகள் வராங்க. இப்படியா ஒரு குடும்பத்தை கர்த்தருக்குள்ள பர்ஃபெக்டாக நடத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக இருக்கிறாருன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் தேவனோடு நடந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனோடு பேசி கொண்டு இருக்கிற ஒருத்தராக இருக்கிறாரு. இப்போ உலகமே அழிய போகுது, ஆனால் நோவாவை மட்டும் காப்பாற்றணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பேழையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? சில காரியங்களை சொல்கிறாரு. சொல்லி என்ன பண்ணுறாரு? அந்த பேழையை பண்ண வச்சு நோவாவின் குடும்பத்தையோ, நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய மகன்கள், நோவாவுடைய மருமகள்கள் எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிங்கன்னு சொல்கிறாரு. இதை நான் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் நோவாவின் பேழையை கட்டுவதற்கு 100 வருஷம் ஆச்சா? எத்தனை வருஷம் ஆச்சா? 100 வருஷம் ஆச்சா அந்த பேழையை கட்டுவதற்கு. அப்போ அப்பா அம்மாவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? முதல்ல கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க? 3 பேரும். ஏன்னா நோவா பேழையை கட்டும் போது அவருக்கு 500 வயசு. 500 வயசுள்ள ஒரு வயதானவர் ஒரு பேழையை கட்ட முடியுமா? அந்த பேழைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்க மருமகள் மட்டும் நுழைய போகிறதில்ல. அந்த பேழைக்குள்ளே யானைங்க, ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி, குதிரை எல்லாம் நுழையணும். அப்போ அது எவ்வளோ பெரிய பேழையாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு இந்த சபை போதுமா இருக்கும். இதே 1000 பேர் வந்தாங்கன்னா இந்த சபை போதுமானதாக இருக்குமா? கரெக்டுங்களா இல்லையா? சரி, நம்மளே சர்வீஸ் நடத்தினா கூட பாஸ்டர் எத்தனை சர்வீஸ் நடத்துவார்? 1 சர்வீஸு, 2 சர்வீஸு, 3 சர்வீஸ்ன்னு நடத்தா கூட 1000 பேருக்கு பத்தாதே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சபையை கட்டணும்னு தானே நினைப்போம். கரெக்டுங்களா இல்லைங்களா? அதே மாதிரி யானை பார்த்தீங்கன்னா எத்தனை யானை தெரியுமா நுழையுமா? 2 யானை இல்லையா, 7 ஜோடி யானை. எத்தனை யானை? ஆமாம், 7 ஜோடி. ஒரு ஜோடினா 2 பேர், ஆணு பெண்ணு யானை. 7 ஜோடினா எத்தனை யானை நுழையும் சொல்லுங்க பார்க்கலாம்? 14 யானை நுழையணும். 14 ஒட்டகம், அப்புறம் 14 ஒட்டகச்சிவிங்கி. உங்களுக்கு இருக்கிற அனிமல்ஸ் நேம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனிமல்ஸ் நேம் எல்லாம் யோசனை பண்ணிக்கோங்க. எல்லாமே ஏறணுமா அந்த பேழைக்குள்ள? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 500 வயசு இருக்கிற ஒரு நோவாவால் இத்தனை பேரையும் ஏற்றுற அளவுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஜனங்க கூட வந்தால் ஜனங்களும் ஏறுற அளவுக்கு அந்த பேழையை கட்டணும். புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, கோப்பேறு மரத்தில் செய்யுங்க, 300 அடி அகலம் இருக்கணும், 300 முழம் உயரம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ செய்கிறதுக்கு அவரால் முடியுமா? முடியாது. அப்போ அவர் யாருடைய உதவி தேடி ஆகணும்? 3 பிள்ளைகளுடைய உதவியை கேட்டாகணும். 3 பிள்ளைங்க நல்ல மைண்டு பீஸாக செய்யணும்னா அவங்க மருமகள்கள் அவங்கள விடணும். கரெக்டுங்களா? அப்போ இவ்வளோ காரியத்தை செய்யணும். கர்த்தருடைய சித்தத்தை அவங்க செய்யணும்னா எப்படி கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க பிள்ளைங்க? அப்போ கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றணும்னு நினைக்கிறது தப்பா ரைட்டா? கரெக்டு.
கரெக்டுங்களா? அப்போ அந்த பேழையை கட்டுறாங்க, எல்லாத்தையும் செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுதுன்னு ஜனங்களுக்கு இந்த நேரத்தில் சுவிசேஷமும் சொல்கிறாங்க. எல்லாரும் கேட்பாங்கல்ல, என்னது நீங்கள் என்ன கட்டிட்டு இருக்கிறீங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னேன். பொல்லாதவங்க தன்னுடைய பிள்ளைகளையே வந்து ரத்த பலி நரபலி கொடுத்து கொலை பண்ணுறாங்கன்னா அப்படி அவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கொலை பாதகங்களா இருப்பாங்க. கரெக்டுங்களா? அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, நக்கலாக பேசுகிறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எல்லாத்தையும் அவங்க சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை கொண்டு ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம போக வேண்டிய இலக்கை போகணும். ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை நம்ம நிறைவேற்றணும்னா நிறையா பக்கத்துல இருந்து நிறையா கேள்விகள் வரும். இது உன்னால முடியாது, இது உனக்கு நடக்காது, நீ வந்து இதில் படிக்க மாட்ட, இந்த காரியம் உனக்கு புரியாது அப்படின்னு நிறைய காரியங்கள் உன் மைண்டில் வந்தால் கூட அதெல்லாம் என்ன பண்ணணும், தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணணும், கர்த்தருடைய லெக்கத்தை நான் நிறைவேற்றணும், நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கணும், நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுக்கணும். புரியுதுங்களா? அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கேட்டுனே இருந்தாங்கன்னா நோவாவால தூங்க முடியுமா? அவங்க பிள்ளைங்களால் தூங்க முடியுமா? கர்த்தர் சொன்ன வேலையை செய்ய முடியுமா? எதையும் முடியாது. கரெக்டுங்களா? இன்றைக்கி நைட்டு நீங்கள் நல்லா தூங்கினாதான் நாளைக்கு காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்து எல்லா வேலையும் செய்ய முடியும். இன்றைக்கி நைட்டு அவங்க இது சொல்லிட்டாங்களே அது உங்கள் காதுக்குள்ளே போய் உங்கள் இதயத்தில் போயிடுச்சுன்னா நைட் தூக்கம் வராது, கண்ணில் தண்ணி வரும், அடுத்த நாள் காலையில் எழுந்துக்க முடியாது, உடம்பு சோம்பலாக இருக்கும். கரெக்டுங்களா இல்லைங்களா? அப்போது அந்த வார்த்தையை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டோன்னா, புரியுதுங்களா இல்லையா? நோவாவுடைய குடும்பம் அப்படி தான் செஞ்சுருக்கு. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அவங்க கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சதால தான் 100 வருஷத்தில் அதை செஞ்சு முடித்தாங்க. இல்லைன்னா 500 வருஷம் கூட ஆயிருக்கும். கரெக்டுங்களா? அதனால நம்ம ஒரு கோலை நம்ம அடையணும் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் காதில் போட்டுக்கவே கூடாது. புரியுதா இல்லையா? பிசாசு சொல்லுவான், உன்னால் இது முடியாது, உன்னால் படிக்க முடியாது இந்த சப்ஜெக்ட்டு. ஏன்னா நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சப்ஜெக்ட் கொஞ்சமாக இருக்கும், 5th ஸ்டாண்டர்ட் போகும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உடனே ஐயோ நமக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்களே, இவ்வளோ நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களால் அந்த கோலுக்குள்ளே போக முடியாது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு மேலே இருக்கவங்கள பார்க்கணும். அவங்க எடுத்தாங்களே, ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்களே, 600க்கு 600 எடுத்தாங்களே, அப்போ என்னாலேயே முடியாது, ஏசப்பா எனக்கு செய்வார், எனக்கு ஞானம் கொடுப்பாரு அப்படி என்ற எண்ணத்தை நோக்கி போகணும். சரிங்களா? அப்போ அந்த நோவா பேழையை கட்டுறாரு. பேழைக்குள்ளே அதுபோல் மகன்கள், மருமகள்கள், அவங்க மனைவி, சொல்லப்போனால் அந்த மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு அதுக்குள்ளே வந்துருச்சு. மிருக ஜீவன்கள்லாம் கீழ்ப்படியுமா? மிருக ஜீவன்கள் கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாது. கரெக்டுங்களா இல்லைங்களா? ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு வந்து உக்காந்துக்கோ அப்படின்னா உக்காருமா? உக்காராது. ஆனால் கர்த்தர் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உணரக்கூடியது யாருன்னா மிருக ஜீவன்கள் தான் உணருமா. இப்போ எங்கேயாவது நிலநடுக்கம் வரப்போகுதுன்னா முதல்ல பேர்ட்ஸ் தானே பண்ணுமா, அழகாக காணாமல் போயிடுமா, ஐயோ இந்த இடத்துல நிலநடுக்கம் வரப்போகுது. அப்போ அந்த பேர்ட்ஸ்க்கு இருக்கிற உணர்வு கூட மனுஷங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா சொல்லுவாங்க, இவனா மிருகம் மாதிரி இருக்கிறானே, மிருகம் மாதிரி இருக்கிறவனை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சிருவாரு. ஹல்லேலூயா! அப்படிப்பட்டவங்களையும் கூட, சிங்கம் எப்படி கொடூரமானது, சிங்கம் அடித்தா எழுந்துக்க முடியுமா? சிங்கம் கொடூரமானது, புலி, சிறுத்தை ரொம்ப கொடூரமானது. அப்படிப்பட்டவங்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அந்த பேழைக்குள்ளே வர வச்சாராம். கரெக்டுங்களா இல்லைங்க? ஒரு நோவாவால் எல்லாத்தையும் ஆண்டவர் சித்தத்தின்படி செய்ய முடியும்னா கர்த்தர் நம்மளையும் நோவா மாதிரி தான் அழைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா! அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்டின பேழைக்குள்ளே வருவாங்க. ஹல்லேலூயா! அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே வருவாங்க. ஹல்லேலூயா! நம்ம என்ன பண்ணணும், விடாமல் அந்த பேழையை கட்டணும். ஹல்லேலூயா! பேழை என்று எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை குறிக்குது. கரெக்டுங்களா? நம்ம அவருக்குள்ளே போய் உண்மையாக நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவங்களும் வருவாங்க. கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, அவங்க பேழைக்குள்ளே போயிட்டாங்க, மிருக ஜீவங்களும் வந்துருச்சு. தேவன் கதவு மூடினாராம். யார் கதவு மூடினதா? ஆமாம், தேவனே வந்து என்ன பண்ணாராம், கதவு மூடிட்டாராம். இப்போ உள்ளே போனோடனே ஒரே ஜல பிரளயம் வந்துருச்சு. எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போகிறாங்க. அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல.
அப்போ ஜலப்பிரளயம் வந்துடுச்சு. எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போகிறாங்க. அழிஞ்சு போன பிறகு என்ன ஆகுறாங்க? ஒரு புதிய உலகத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் உண்டாக்குறாரு. அதாவது புதிய வானம்னா அதே வானம் அதே பூமி தான். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. தண்ணியை வட்டுறதுக்கே எத்தனை மாதம் ஆச்சான்? 10 மாதம் அவங்க பேழைக்குள்ளவே இருந்துருக்குறாங்க. எத்தனை மாதம் பேழைக்குள்ளே இருந்தாங்களா? 10 மாதம் அவங்கள பேழைக்குள்ளவே வச்சு நிறைய காரியங்கள் இருக்குது. அவங்க எப்படி இருந்தாங்க அதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம ஒரு நாள் சண்டே ஸ்கூல்லலாம் பார்க்கலாம். அப்போ பாருங்கள், அவங்க அழகாக வெளியில் வந்திருக்கிறாங்க. வெளியில் வரும் பொழுது என்ன பண்ணாராம்? அப்போ தான் அந்த வசனத்தை படித்தோம். நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா? ஆதியாகமம் 8 என்ன படித்தோம்? 8 என்ன படித்தோம்? 20, 21, 22 என்ன படித்தோம்? சுத்தமான பறவைகளை அவர் தெரிந்து கொண்டு, ஏன்னா சுத்தமான ஜோடி ஏழியும் சுத்தம் இல்லாத பேழைக்குள்ளே இருக்கும் பொழுது எத்தனை மாதம் கர்த்தர் காப்பாற்றினார் அவங்கள உள்ளே வச்சு? 10 மாதம். இப்போ அந்த 10 மாதமும் அந்த பேழைக்குள்ளே அந்த யானை என்ன பண்ணும்? சாப்பிட்டு என்ன பண்ணும்? அசுத்தம் பண்ணி வைக்கும். எவ்வளோ நாத்தனாரம், கரெக்டுங்களா? யானை, பூனை, புலி, நாய், சிங்கம் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணணும். கரெக்டுங்களா இல்லையா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி அழுத்தத்துக்கு வெளியில் போடணும். அதுங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மழை வந்துனுக்குது, தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடாது அவங்க க்ளீன் பண்ணி போடலன்னா. அப்போ அதுக்குள்ளே அவங்க எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும்? இதுக்கு எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இப்போது இந்த காரியம் எதை குறிக்குது அப்படின்னா, அந்த அசுத்தமான நாத்தம் பிடிச்ச அந்த அசுத்தத்தை அவங்க பொறுத்துக்குன்னு இருக்கிறாங்க. இல்லை நான் வெளியில் போயிடுறேன்னு ஓடவும் முடியாது, தண்ணி வருது அலட்சின்னு உள்ளே போயிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? கதவை அவர் மூடினார். எனக்கு திறக்க தெரியும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அந்த அசுத்தத்துக்குள்ளே வச்சாரு? அந்த 10 மாதம் அந்த அசுத்தத்துக்குள்ளே ஏன் வச்சாரு அப்படின்னா, இதை எதை குறிக்குதுன்னா, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனோடு வாழ்வது எப்படிப்பட்டதுன்னா இப்படிப்பட்டது தான். ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன், ரட்சிக்கப்படாத குடும்பத்தினரோடு வாழ்வது எப்படின்னா அசுத்தம் நிறைந்த இடத்துல வாழ்வதுக்கு சமமாக தான் இருக்குது. கரெக்டுங்களா இல்லையா? எப்படி அவங்க அந்த நாசத்தை பொறுத்துக்கினாங்களோ அவங்க பண்ண காரியத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்க தான் செய்யணும். பொறுத்துக்கலாம் என்ன ஆகும்? நோவா குடும்பம் ஐயோ இவ்வளோ நாத்தனாருதே, நான் வெளில போயிடறேன்டா சொல்லி வெளில போனால் என்ன ஆகும்? ஒரே ஒரு ஜன்னல் வைக்க சொன்னாராம் ஆண்டவர். என்னது? அந்த பேழையில் எத்தனை ஜன்னல் இருக்கணுமா? ஒரே ஒரு ஜன்னல் இருக்கு. ஐயோ இது ரொம்ப நாத்தடிக்குது, நான் வெளில போயிட சொல்ல ஜன்னலுக்குள்ளே போனேன், ஜன்னல் தாண்டி போனோன்னா அவங்களும் சாக வேண்டியதுதான். அப்போ என்ன பண்ணணும்? பொறுத்துக்கு தான் செய்யணும். பொறுத்துக்குனாதான் பூமி ஆழ்வாரம். கரெக்டுங்களா இல்லையா? பொறுமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பூமியே ஆளுவாங்க சொல்லிட்டு பேச கற்றுக்கிட்டீங்க இல்லையா? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பீர்கள். கரெக்டுங்களா? அப்போது அவங்க போடுற எல்லாத்தையும் நாத்தமான அவங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது? ரொம்ப நாத்தமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது? அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணுமே, நம்முடைய பிள்ளை நல்லா இருக்கணுமே, நம்முடைய மருமகன் நல்லா இருக்கணுமே. அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த மிருகங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கிருபை கொடுக்குறாரு. ஏன்னா 10 மாத கால அளவும் ஒரு குழந்தை யாருடைய வயிற்றுக்குள்ளே இருக்குது? ஒரு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்குது. கரெக்டுங்களா? அம்மாவுடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரியங்கள் உள்ளே போகுது, எவ்வளோ காரியங்கள். ஆனால் அந்த வயிற்றுல குழந்தை ஹெல்த்தியாக இருக்குங்க. டாக்டருக்கு போவாங்க, குழந்தை எப்படிங்க இருக்குது? ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தை எங்கே இருக்குது? வயிற்றுக்குள்ளே இருக்குது. அம்மா கண்டதையே சாப்பிடும், நல்லா அச்சு நல்லா துப்போம். அது வரைக்கும் ஆப்பிளே பிடிக்காது, மாதுளை பழம் பிடிக்காது. ஆனால் வயிற்றுல ஒரு குழந்தை வந்துச்சுன்னா பண்ணுவாங்க, தினந்தோறும் ஆப்பிளா அச்சு நவுத்து மாதுளமாக அடி. கரெக்டுங்களா இல்லையா? சாப்பிட்டு சாதாரணமாக இருக்கிறவங்க காட்டிலும் அம்மாலாம் எப்படி இருப்பாங்க? ரொம்ப குண்டாக இருப்பாங்க. உங்களை வயிற்றில் வச்சுருக்கும் போது அம்மாலாம் ரொம்ப ஒரு கூடமாக இருப்பாங்க. ஆனால் அந்த வயிற்றுல குழந்தை எப்படி இருந்துதான்? ஹெல்த்தியாக இருக்குங்க. அது மாதிரி தான் நோவாவின் குடும்பம் அந்த பேழைக்குள்ளே எப்படி இருந்தது? ஹெல்த்தியாக இருந்தது. ஹல்லேலூயா. நீ அசுத்தத்தை கேட்டுன்னு தான் இருக்கிற, அசுத்தமான வார்த்தைகளை கேட்குற, அசுத்தத்தை நீ சகித்து கொண்டு இருக்கிற, அசுத்தமான வாசனை உனக்குள்ளே போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த பேழைக்குள்ளே இருப்பதால நீ ஹெல்த்தியாக தான் இருப்ப. ஹல்லேலூயா.
நீ ஹெல்த்தியாக தான் இருப்ப. நான் உண்மையாக சொல்கிறேங்க, இந்த வார்த்தை எதுவுமே நான் எழுதலை, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க. அதனால நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் கவலைப்பட வேணாம். ஐயோ இவங்களுடைய தூஷணமான வார்த்தைகள் இப்படி இருக்கே, இவங்களுடைய கேவலமான வார்த்தைகள் நம்மளை இவ்வளோ வேதனைப்படுத்துதேன்னு கவலைப்பட வேணாம். நீ ஒன்றே ஒன்று நினச்சிக்கோ, அந்த மிருகங்களுடைய அசுத்தத்தை போல இவங்களுடைய பேச்சு இருக்குது. 10 மாதம்தான் வெளியில் வருவேன், 10 மாதத்துல நான் வெளியில் வருவேன், வந்து என்ன பண்ணுவேன், ஜாலியாக இருப்பேன். பார்த்தீங்கன்னா நோவா என்ன பண்ணார், அழகாக வெளில வந்தார், கதவை திறந்து விட்டார், எல்லா மிருகம் ஓடுது. நான் போகிறேன், பசங்கம் எவ்வளோ நாள் போய் இங்கே இருக்கிறது, என்ன பண்ணுது, ஜாலியாக போய். இந்த நோவாவின் கதை, நோவாவுடைய காரியம் எப்போ இருக்கும், நோவாவின் காரியம் வந்து எத்தனை வருஷங்கள் இருந்திருக்கும், இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம், தாவீது வந்தது அதுக்கும் முன்னாடி 800 வருஷம் முன்னாடி. அப்போ நோவாவுடைய காலங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000 வருஷம் இருக்குமா. 5000 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் வண்டலூர் ஜூவில் என்ன இருக்குது, சிங்கம் இருக்குது, காடுகளில் சிங்கம் இருக்குது, நம்ம தெருவில் நாய் இருக்குது, வீடு வெளியில் பூனை கத்துது, எலி இருக்குது, எறும்பு இருக்குது, காக்கா இருக்குது. ஏதாவது ஒன்று, ஒரு மிருகம் சத்து போச்சு, ஒரு இனம் அழிஞ்சு போச்சு, எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது, பெருகிட்டு தான் இருக்குது. நம்மளும் என்ன பண்ணுறோம், மச்சங்கள் இருக்குது, கரெக்டுங்களா, எல்லாமே பெருகிட்டு தான் இருக்குது, எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது, கரெக்டுங்களா. அதனால நம்ம ஒரு காரியத்தை வந்து நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது எதுவுமே என்ன ஆகாது, மைனஸே ஆகாது, எல்லாம் ப்ளஸ் 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 தான். ஹல்லேலூயா. அவ பாருங்க, அதுக்கேற்றது போல அவங்க வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்த பிறகு நம்ம இது படித்தோம். ஆதியாகமம் 8 நோவா என்ன பண்றாரு, சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரா, பலிபீடத்து மேல வச்சு என்ன பண்றாரா, பலியிடுறாராம். 21ஆம் வசனம் எழுதிருக்கல, இதுதான் முக்கியமான வசனம். சுகந்த வாசனையாய் கர்த்தர் என்ன பண்ணாரா, முகர்ந்தார். ஹல்லேலூயா. அவர் இட்ட பலி அவங்களுக்கு எப்படி இருந்துச்சா, இத்தனை நாள் அந்த குழந்தைய சாகடிக்கும் பொழுது, அந்த குழந்தைகளை ரத்த வெள்ளத்தில் கடக்கும் பொழுது அவருக்கு எப்படி இருந்தது, ரொம்ப ஃபீலிங்காக, ரொம்ப கஷ்டமாக. அந்த ரத்தம் எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுமா. அநியாயமாக பூமியில் ஒரு ரத்தம் சிந்தப்பட்டுச்சுன்னா அந்த ரத்தம் தேவனுக்கு நேராக என்ன பண்ணுமா, கூப்பிடுமா. இதை மாதிரி என்ன கொடூரமாக என்ன பண்ணிட்டாங்களே, செஞ்சிட்டாங்களே சொல்லி கூப்பிட்டுக்கினே இருக்குமா. இன்றைக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது இல்லையா, எவ்வளோ நியூஸ் பேப்பரில் எவ்வளோ தவறான காரியங்கள், எவ்வளோ அசுத்தமான காரியங்கள், எவ்வளோ பிள்ளைகளுக்கு எவ்வளோ கொடுமையான காரியங்கள்லாம் நடக்குது, கரெக்டுங்களா. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், கரெக்டுங்களா. இன்னைக்கு நமக்கு நல்ல சாப்பாடு ஏசப்பா கொடுத்துருக்குறாரா, சாப்பாடு இருக்கிற நம்ம சாப்பாடு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நல்ல உடையை கொடுத்துருக்கிறாரா, நல்ல உடையை அணிந்த நாம் உடை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நல்ல கல்வியை ஏசப்பா கொடுத்துருக்கிறாரா, நீங்கள் என்ன பண்ணணும், கல்வி இல்லாமல் படிப்பு இல்லாத பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இது இந்த நாள்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணணும். அம்மா ஜெபம் பண்ணுமா, அப்பா ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணுமான்னு குத்தக்கூடாது, அது உங்களுக்குள்ளேயே வந்துடணும். புரியுதுங்களா, புரியுதுங்களா இல்லைங்களா. காலை எழுந்தோடனே காப்பி குடிமா, காப்பி குடிமா, பால் குடிமா, டீ குடிமா அப்படின்னு கெஞ்சுறது போல ப்ரே பண்ணுமா, பாட்டு பாடுமா, துதியுமா. அம்மா இதுக்குமா ஜெபிக்கணும், ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, என்னை நல்லா ஆசீர்வதிங்க, நான் நல்லா படிக்கணும், நான் நாணமாக இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வதிங்க, எங்கள் தாத்தா பாட்டி ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, போதும், நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறது தப்பு இல்லை, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் முதலாவது என்ன பண்ணுங்க, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ஜெபிக்கிறேன், எங்களுக்கு நல்ல உணவு கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்களில் ஏசப்பா மகிமைப்பட்டு உங்களை ப்ளஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. இனிமேல் மற்றவங்களுக்காக ஜெபிப்பீங்களா, அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க, அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 பேர், 8 பிள்ளைகளை கர்த்தர் பார்க்குறாரு. இன்னிலேருந்து அம்மா அப்பா சொல்லவே மாட்டாங்க. நீங்களே என்ன பண்ணுங்க, 24 மணி நேரம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம், எத்தனை நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், முதலாவது ஒரு 5 நிமிஷம், அரை மணி நேரம் சொல்லலை, 5 நிமிஷம் முட்டி போட்டு
அடுத்த பிள்ளைகளுக்காக, அடுத்த குழந்தைகளுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இது நீங்க செய்வீங்கன்னா ஏசப்பா கண்டிப்பா உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, ஏசப்பா என்ன பண்றாங்க, சுகந்த வாசனையா அந்த பலியை வந்து முகர்ந்தாராம். இப்ப நம்ம இதுதான் சங்கீதம் 69ல படிப்போம். சங்கீதம் 69ல என்ன படிச்சோம்? சங்கீதம் 69ல என்ன படித்தோம்? கொம்பும் விரி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அந்த பலியை காட்டிலும் பெரிய காளைகள், புறாக்கள், அதை செலுத்துகிற பலியை காட்டிலும் நீங்க கர்த்தருக்கு பிரியமா துதி பாடி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்றீங்க பார்த்தீங்களா, அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யணும் அப்படி நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை, கஷ்டப்படவே வேணாம், நீங்கள் செஞ்சுன்னு தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சரிங்களா? அப்போ பாருங்க, அடுத்து அந்த கீழே படிப்போமா? ஆதியாகமம் 8ல் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கிற பாருங்களேன். 21ல் அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. என்ன பண்ண மாட்டாரா? சபிக்க மாட்டாரு. நீங்க பண்ற ஜபத்தால, உங்க ஒருவரால, இப்போ நோவா என்ற ஒரு மனுஷனால அவன் குடும்பம் தப்பிச்சு, அவங்க பிள்ளைங்க தப்புனாங்க, அவங்க மருமகன் தப்புனாங்க, அவங்க மனைவி தப்புனாங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களும் தப்புனாங்க. இனியும் வந்து தப்பு பண்றவங்க எழுமுனா கூட நான் சாவடிக்க மாட்டேன், தண்ணியை கொண்டு சாவடிச்சிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பிளஸ்ஸிங்கை போட்டுடுறாரு. ஹல்லேலூயா. 22ல் பாருங்களேன், பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவது இல்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இப்படியா அவர் என்ன பண்ணிட்டாரு, நோவாவுடைய ஒரு கீழ்ப்படுதல் நிமித்தம், அவர் பலியிட்ட ஒரு பலியின் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தேசத்தையும் உலகத்தையும் ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த பிளஸ்ஸிங் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நைட்டு வரலங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நைட்டே வந்தது இல்லை, நான் நைட்டே பார்க்கல, பகலையே பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் நைட்டு வருது, பகல் வருது. மே மாதம் வந்துருச்சா கோடை காலம், டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா குளிர்காலம். சொல்றீங்களா இல்லைங்களா? இது எப்போ நடந்துதான்? நோவா பலியிட்டாரு பாருங்க, அந்த பலியிலிருந்து நடந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை போட்டுருவாரு. என்ன பிளஸ்ஸிங் தெரியுமா? இனி நீ கடன் வாங்கவே மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படி சொல்லிடுவாரு. அப்போ சந்ததியில் யாருமே கடன் வாங்க மாட்டாங்க. ஒரு பிளஸ்ஸிங்கை போட்டுருவாரு. இனி நீ டாக்டர் வீட்டுக்கே போக மாட்டே, உன் சரீரத்தில் சுகம் உண்டாகும்னு போட்டுருவாரு பிளஸ்ஸிங்கு. அப்போ உன் சந்ததியில் யாருமே வியாதியாகவே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த பிளஸ்ஸிங் எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங், கரெக்டுங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ வீடே இல்லைங்க, அந்த பிளஸ்ஸிங்கை மாற்றிடுவார். இனி உன் வீட்டில் யாருமே வாடகை வீட்டில் தத்தளிக்க மாட்டாங்க, எல்லாரும் சொந்த வீடு தான் கட்டின்னு இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிளஸ்ஸிங்கை போட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாடகை விடுற அளவுக்கு நீங்கள் போய் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த பிளஸ்ஸிங்கை கர்த்தர் நம்ம மேலே போடணும் அப்படின்னா, இந்த பிளஸ்ஸிங்கை கர்த்தர் உங்கள் மேலே போடணும்னா அவர் மகிமைப்படும்படி நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தரை துதிச்சு மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். நோவா பேழையை வந்து தனக்காக கட்டினாலும் அந்த பேழைக்குள்ளே யாரை சேர்த்து கொண்டாரு, மிருகங்களை சேர்த்து கொண்டார். கரெக்டுங்களா? அது போல நீங்கள் ரட்சிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ரட்சிக்கப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், மிருக குணமுள்ள ஜனங்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் செய்யணும். சரிங்களா? அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு மிருக குணம் உள்ளவர்களுக்காகவும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காகவும் படிப்பு இல்லாத பிள்ளைகளுக்காகவும் உணவு இல்லாத பிள்ளைகளுக்காகவும் உடை இல்லாத பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர பிளஸ்ஸிங்கை உங்களாலே தாங்க முடியாது. அந்தளவுக்கு கர்த்தர் பிளஸ்ஸிங்கை கொடுப்பாரு. மலையில் பேழை எப்படி போயிருக்கோம், அந்த தண்ணியில் பேழை எப்படி போயிருக்கோம், அப்படி இப்படி இப்படி போயிருக்கோம், ஜாலியாக இருந்திருக்கோம்ல அந்த பேழையில் போகும்போது. கரெக்டுங்களா இல்லையா? இப்படி 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 எப்படி அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை வளரணும்னா என்ன இருக்கணுமா, தண்ணி இருக்கணுமா. என்ன இருக்கணுமா, தண்ணி கரெக்டாக இருக்கா, கரெக்டுங்களா இல்லைங்களா? தண்ணி கரெக்டாக இருக்கும்போது அந்த குழந்தை கரெக்டாக இருக்குமா. அது போல தான் ஆண்டவர் அந்த பேழைக்குள்ளே எப்படி வச்சாராம் அவங்கள, அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைய போல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய கையில்
அவருடைய கரங்கள்ல உள்ளங்கையில நம்மள என்ன பண்ணியிருக்காரு ஏசப்பா வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. சரிங்களா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நோவா எப்படி அவருடைய பிள்ளையோடு மருமகளோடு ஆண்டவரை மிருக ஜீவன்களோடு கூட பேழையில ஹெல்த்தியா வாழ்ந்தாரோ, அதுபோல எங்கள் பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய ரத்த சம்பந்தங்கள் அனைவரும் ஹெல்த்தியா வாழட்டும் ராஜா. இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல எவ்வளோ வியாதிகள் இருக்கு, எவ்வளோ தீங்குகள் இருக்கு. அது எங்களை தொடக்கூடாது ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. அவர் பெற்றோர்களை தொடக்கூடாது ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே. அப்பா, பேழையை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் மறிந்து போனார்கள். அந்த பேழையை காத்தவர் என் கர்த்தர் அல்லவோ, அது போல இந்த பிள்ளைகளை நீ காத்து கொள்ளுங்க ராஜா. இவருடைய வருங்காலங்களுடைய கரத்தில் இருக்கிறதப்பா. ஒரு தீங்கும் இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு, ஒரு சேதமும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு இவர்களையும் இவருடைய பெற்றோர்களையும் ஆண்டவரே ரத்த சம்பந்தங்களையும் ஆண்டவரே நீர் கிருபையாய் காத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. எப்படி அந்த பேழைக்குள்ள எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த பேழையை செய்து ஒருமனப்பட்டு அந்த பேழைக்குள்ளே வாசம் செய்தார்கள், அதுபோல இவருடைய ரத்த சம்பந்தங்கள் அனைவரும் ஒரு மனமாய் கர்த்தருடைய பேழைக்குள் வர பிரவேசிக்க, சிலுவையின் பேழைக்குள்ளே பிரவேசிக்க, அந்த சிலுவையில் என் கர்த்தர் செய்து முடித்த மகத்துவமான காரியங்களை விசுவாசிக்க என் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. உச்ச நிலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரத்தத்தை சிந்தி உம்முடைய சரீரம் கிழித்து எரியப்பட்டது ஆண்டவரே. உமக்குள்ளே பிரவேசிக்கும்படி தேவனோடு இணைக்கும்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் கொடுத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சோதரம் 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 சோதரம். ஓ, சோத்திரங்கள் பெருகும் போது தேவனுடைய கிருபை நம் தேசத்திலும் நம் தேசத்தின் ஜனங்கள் மீதும் எல்லாருமே கிருபை பெருகும், இரக்கம் பெருகும், தெய்வ பெருகும். ஹல்லேலூயா. நீடிய பொறுமை உள்ளவர், எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட சித்தம் உள்ளவர். ஓ, தெய்வமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர். ஆமென். சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, உங்க துதிக்கிறதுனால் வர ஆசீர்வாதத்தை கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, நோவாடு மனுஷனை போல நாங்கள் தேவனோடு சஞ்சரிக்கவும், உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு கீழ்ப்படையவும், உங்களுடைய அடிச்சுடுகளை பின்தொடரவும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கிற தேவனா இருக்கீங்கப்பா ஆண்டவரே. உங்களுக்கு கீழ்ப்படையவர்களுக்கு நீர் 1000 தலைமுறைக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கீங்கப்பா ஆண்டவரே. தாழ்மையிலவனுக்கு கிருபையா இருக்கிற சொன்னீங்களப்பா, பெருமையிலவனுக்கும் எதிர்த்து நிற்கிற சொன்னீங்க ஆண்டவரே. சப்பா, நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்ப்பா, உங்க பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் ஆண்டவரே. சப்பா, சோதரம் 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 கர்த்தாவே. ஓ, நீ நல்லவர் 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 ஆவியான தேவனே. சப்பா, நன்றி. எப்போது உங்க கையில வாளா கோலா கருவியா இருக்கணும்ப்பா, அப்போது நீங்க தேசமே எங்க தலையா கொண்டு போவீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துறோம். சோதரம் சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசுவே, நீர் வாழ்க, உன் நாம உயர்க, தேசமெங்கும் கர்த்தருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் பரவட்டும் ஆண்டவரே. இயேசு நல்லவர் என்று, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று சகல ஜாதிகள் அறிந்து கொள்ளட்டும், சகல ஜனங்களும் கர்த்தரை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுவது எத்தனை இன்பமானது ஆண்டவரே. ஓ, கர்த்தரை பாடுவது எத்தனை இன்பமானது வாழ்க்கை ஆண்டவரே. இந்த ரத்தத்தில் ஒவ்வொரு சொல்லுகளும் கர்த்தரை துதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே மீட்டெடுத்து அப்பா நாங்களும் பரலோகத்துக்கு வரும்படி ஆண்டவரே. அப்பா, உண்டாக்குற தேவனை முகமுகமா தரிசிக்கும்படி எங்களுக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஆண்டவரே உங்களுடைய சரீரமாகிய திரைச்சீலை கிழித்து ஆண்டவரே இந்த மார்க்கத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே. தைரியமா உள்ளேவா சொன்னீங்களப்பா, தைரியமா உள்ளேவா சொன்னீங்களப்பா. நான் உயர்த்தப்படும் போது எல்லோரையும் எடுத்துக்கொள்ள சொன்னீங்க ஆண்டவரே. என் அன்பில் கயிற்றினால் கட்டுவேன் சொன்னீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காரணியம் என கேடகத்தினால் உன்னை எடுத்துக்கொண்டேன் சொன்னீரே கர்த்தாவே. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் உயரம் நீளம் ஆழம் என்று அந்த அறிவு கெட்டாத அன்பை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படி கண்களை திறந்ததே ஆண்டவரே. எங்க பிரகாசம் மனக்கண்கள் திறந்திரப்பா. நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அப்பா தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு சொன்னீங்களே. தேசத்தில் குறிகளே பயப்படாதீங்க சொன்னீரே. எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி நற்செய்தி அறிவித்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ ரட்சகராக இயேசு கிறிஸ்து தாவீது மூலமே பிறந்திருக்கிறார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா எவ்வளவு சொன்னான் அப்பா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்க தேவ ஆட்டுக்குட்டி காமிச்சார் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே நீங்க மத சபைக்கு வரலப்பா, மதமாத்து வரல ஆண்டவரே. பாவத்துல மறுத்து போயிருக்க ஜனங்களை ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவரே நீ சொன்னீரே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாயிருக்கிறேன் சொன்னீரே. என்னை எல்லாம் பிதாவை எடுத்து ஒருவனும் வரால் சொன்னீரே. பிதா ஒருவரை முன்குறித்து அழைக்காவிட்டால் ஒருவரும் வரமாட்டார் சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொன்னீங்க அப்பா. என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது நாம் தேசத்தில் சேவத்தை கட்டளை சொன்னீங்களே. ஓ நீங்கள் சுகமா வாழ்ந்திருக்கும்படி, நீங்க சமாதானமா ஜீவனம் பண்ணும்படி, நீங்க சுகித்திருக்கும்படி, நீங்க ராஜாக்களுக்காகவும் பிரபுக்களுக்காகவும் விண்ணப்பம் செய்ய சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்து அடிமட்ட தாழ்த்து சாஸ்திரமாக ஒப்புக் கொடுக்கிறோம், ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். ஓ நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஒருவனாக கெட்டு போவது பரலோக பிதாவின் சித்தம் அல்ல சொன்னீங்க ராஜா. ராஜா என் முதலாவது சப்பா, என் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்ப எங்க ரத்த சம்பந்தமான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையார் வீட்டில் ரசிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம், சோதரம், சோதரம் ஆண்டவரே. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய விருத்தியில் கண்டால் சொன்னீங்களப்பா. நீ என்னிடம் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள், எதுவோ அது கொடுக்கப்பட சொன்னீங்களப்பா. எவனாக சித்தத்தின்படி ஜெபித்தால் அவன் ஜெபத்தை பதில் கொடுக்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா உங்க சித்த வார்த்தை இருக்க ஆண்டவரே, அந்த வார்த்தை வேதத்தில் இருக்க ஆண்டவரே. அப்பா உங்க சித்தம் ஆண்டவரை ஒருவனாக கெட்டு போவது பிதாவில் சித்தம் அல்ல சொன்னீங்களப்பா. இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாக சொன்னேன். மரண திசை இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது சொன்னீங்களே கர்த்தாவே. இழந்ததை தேடவுமே ரட்சிக்கோமே. மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தே சொன்னீங்க தகப்பனே. நானே வானத்தில் வந்த மெய்யான வழி சொன்னீரேன், நானே ஜீவ அப்பம் சொன்னீங்களே, நானே உனக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்க சொன்னீங்களேப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மதமாக்க வரலாறு எங்கள் ஜீவனை கொடுக்க வந்தீங்கப்பா. நித்தியமான ஜீவன், பரிபூர்ணமான ஜீவன், நித்திய பரிபூர்ணமான ஜீவனோடு தேவனோடு நம்ம ஆராதிக்கும்படி உறவு கொள்ளும்படி கர்த்தாவே இந்த மேலான உடம்புக்கு ஏற்படுத்தினீங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, ரட்சிக்கிறது நீர் அல்லவாண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் கொடுக்கப்படவில்லையே. வானத்தில பூமியிலும் இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் எழுதப்படவில்லையாண்டவரே, கொடுக்கப்படவில்லை தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சகல ஜாதிகளும் ஓ முழங்கால் முழங்கவே, அதுவே சகல ஜனங்கள் வாய்க்கு அழுக செய்யவே கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை நினைக்கிற தேவன் நீர் அல்லவோ, உடன்படிக்கை நினைக்கிற தேவனே அப்பா எழுதியிருக்க ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிற சொன்னீங்க தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிற சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே நீ சொன்னீரே. ஓ அப்பா நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஓ கர்த்தரை அல்லாமல் கண்மலை யார், கர்த்தரை அல்லாமல் ரட்சகர் யார், என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை அல்லாமல் கர்த்தர் இல்லை, என்னை அல்லாமல் யெகோவா இல்லை சொன்னீரே தகப்பனே. நானே கர்த்தர் சொன்னீரே. ஓ ரட்சிக்கிறவோ எங்கள் கேடகமும் வேலனுமானவரே, எங்கள் கோட்டையும் மரணமானவரே, என் கண்மலையானவரே. ஹல்லேலூயா,
நான் நம்பியிருக்கும் அடைக்கலமே, கோட்டையே, துர்கமே, ஆபத்து காலத்து அணுக துணையமா இருப்பவரே, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை பாருங்கள் சொன்னீர் ஆண்டவரே. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை பாருங்கள் சொன்னீரே. நீங்க அமர்ந்து பாருங்கள், நானே தேவன் என்று சொன்னீரே. நான் வானத்திலும் தேவன், பூமிக்கும் தேவனாக சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. ஓ ரட்சிப்பு குறிப்பீராக ஆண்டவரே. அப்பா, என் ரத்த சம்பந்தமான ஜனங்களுக்கு, என் தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே, இந்த திருவள்ளுவர் ஜனங்களுக்கு ஆண்டவரே, என் சபை விட்டார் ஜனங்களுக்கு ரட்சிப்பு குறிப்பீராக அப்பா. கர்த்தரே தீர்வு அறிந்து கொள்ளட்டும். சமுத்திரம் ஜலத்தால் நிறைந்திருக்கிறது போல, பூமி மகிமையால் நிறைந்திருக்கிறது போல என் ஜன ஒவ்வொருவரும் கர்த்தரை அருகினால் நிரப்பப்படவே ஆவியானவரே, நிரப்பப்படவே ஆவியானவரே. ஓ உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, தொடுவீராக, தொடுவீராகப்பா. அப்பிரகாசம் மனக்காக திறந்திருக்க மாட்டவரே, பாவத்தில் மறித்து போயிருக்கிற உள்ளான மனுஷன் ஆவியை உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்க ஆண்டவரே. கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும், கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்று சொன்னீங்களப்பா. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாய் என்னத்தை கொடுப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி தகப்பனே. இயேசுவே, ரட்சிக்கிறவரே, ரட்சகரே, ரட்சகரே, ரட்சிக்கப்படாதபடிக்கு உன் கரு குறுக்க போவதை சொன்னீங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதபடிக்கு என் கரு குறுக்க போவதை சொன்னீங்க ஆண்டவரே. கேட்கக்கூடாதபடிக்கு என் செவிகள் மந்தமானவனே சொன்னீங்கப்பா. நான் மானுசமான யாவருக்கும் தேவனாக கர்த்தராக சொன்னீங்களப்பா. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ சொன்னீரே. ஓ நம்ம சொல்கிறோம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பலமுள்ளவனுக்கும் பலனற்றவருக்கும் ரட்சிப்பது லேசான காரியம், லேசான காரியம் தகப்பனே, அற்ப காரியம் ஆண்டவரே. ஒவ்வொரு தொடுங்க கர்த்தாவே, என் சமைச்சர் வீட்டாக தொடுங்கப்பா. ரத்த சம்பந்தமாக தொடுங்க ஆண்டவரே. கண்கள் திறந்து ஆண்டவரே. உள்ளான மனுஷன் ஆவியை கர்த்தர் அதுக்கு உயிர் பெறுவானாக அப்பா, உயிர் பெறுவானாக. உள்ளான மனுஷன் உயிர் பெறுவானாக. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, தொடுதல் உண்டாகட்டும், தொடுதல் உண்டாகட்டும் தகப்பனே. நான் புற ஜாதிகளுக்கும் அந்நியர்களுக்கும் நான் தேவன் அல்லவா சொன்னீங்களப்பா. நான் புற ஜாதிகளுக்கும் அந்நியருக்கும் தேவன் அல்லவா சொன்னீங்களப்பா. இயேசு அளவில் நேசிக்கிறீங்களப்பா. ஒருவனை புறமே தருவதில்லை சொன்னீரே, நான் ஒருவனை வெறுக்கதில்லை சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. வலியும் சக்தியும் ஜீவனமா இருக்கிறவரே, தொடுவீராகப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஓ உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. ராஜா தேவனே, என் ஆண்டவரே அப்பா, சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. உம்மால் கூட ஆண்டவரே, உம்மாலன்றி விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா. நீ தேடும் நிம்மதி, நீ தேடும் சமாதானம் இந்த இயேசு தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் எடுத்து வாருங்கள், நான் உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறு சொல்றாரு. இளைப்பாறு தருவாராம், ரெஸ்ட் கொடுப்பாராம் ஆத்மாக்களுக்கு. உடைய கலகாவனம் பயப்படாம இருப்பதாக நான் விசாரிக்கிறபடியானால் உன் பாரத்தெல்லாம் சொன்னீங்களாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே அவன் பரிகாரி, சகல கோத்திரத்துக்காகவும் சகல பாஷைக்காரருக்காகவும் சகல ஜனங்களுக்காகவும் கல்வாரி சிறுமையில நீ ரத்தம் சித்தமில்லை ஆண்டவரே. ஒரு ஜீவனை கொடுக்கவில்லை ஆக்குதாவே. எங்களுக்கா சொந்த குமாரனை கொடுத்தீர் அல்லவா ஆண்டவரே. அப்பா, அது ஜீவனுக்கு ஈடாக, அது ரத்தத்துக்கு ஈடாக அப்பா என் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கேட்கிறோம், ரட்சிப்பை கேட்கிறோம் ஆண்டவரே. வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்தியாக என்றும் கட்டளையிடுகிறோம். சகல ஜனங்கள் இயேசு அறிந்து கொள்ளட்டும்.
சகல ஜாதியர் இயேசுவில் அறிந்து கொள்ளட்டும். சகல ஜனர் இயேசுவில் அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் அப்பா, எல்லாம் கூடும் ஆண்டவரே. சொல்லுங்க, தேவனே உம்மால் கூடும் ஆண்டவரே. என் ரட்சிக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. என் அப்பா அம்மா ரட்சிக்க உங்களால் கூடும் அப்பா. என் கணவரை ரட்சிக்க உங்களால் கூடும் ஆண்டவரே. என் மகனை ரட்சிக்க உங்களால் கூடும் ஆண்டவரே. என் வீட்டை ரட்சிக்க உங்களால் கூடும். நான் விசுவாசிக்கிறோம், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். என் எழுதியிருக்கபடி நான் விசுவாசப்பட ஆளுநை பெற்றபடியால் விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நான் விசுவாசிக்க என்னார் என்று அறிந்திருக்கிறோம், அறிந்து போது சொல்கிறோம். தேவனே ரட்சிக்க ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் ரட்சிக்கிறக்கான அமர்வுக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு மீது தொடர்ந்து உண்டாகட்டும். கல்லால் இறுதி உடைக்கப்படுவதாகப்பா, கல்லால் இறுதி உடைக்கப்படட்டும். அது மத வைராக்கியம், அது மத வைராக்கியம், அது பெருமை வைராக்கியம் கீழே விழட்டும். நீ சோழ சந்திக்கிறாண்டவரே அப்பா, மிகுந்த வைராகியம் கொண்டவனாக, கிறிஸ்து அடிக்கிறவங்களாக வைராகியம் கொண்டவனாக புறப்பட்டு போலாம் தகப்பனே. அந்த குதிரைக்கே தலைநீங்க ஆண்டவரே. தகப்பன் இன்னைக்கு அப்படி போல ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, வைராக்கியமுள்ள ஜனங்கள், மத வைராக்கிய ஜனங்கள் அப்பா, ஜனங்கள் எல்லாம் கண்கள் திறக்கப்படணும் கர்த்தாவே, கண்கள் திறக்கப்படணும் கர்த்தாவே. கர்த்தரே தெய்வம் என்று, இயேசுதான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எப்படி செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. சோதரன் 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 கர்த்தாவே. தேசமே பயப்படாது மகிழ்ந்து களிக்கூறு, தேச ஜனங்களே மகிழ்ந்து களிக்கூறுங்கள். விடுதலை நாயகர், ரட்சிக்கிற தேவன் இவர். உன் கண் ஐஸ்வர்ய காண செய்வார். நீயும் வீட்டாரும் கர்த்தரை ஆராதிக்க செய்வார் இவர். ஓ கூடம் 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 கூடமானவரே, சோதர கர்த்தாவே விசுவாசிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. எந்த சபிக்கப்பட்ட பிசாசானவருக்கு, அடிமையானவருக்கு, அந்த பார்வன் பிசாசுக்கு ஓ என் ஜனங்களை கட்டி வைக்கவோ, என் ஜனங்களை அடிமைப்படுத்தவோ, என் ஜனங்கள் கண்கள் குருடாக்கவோ அந்த பிசாசுக்கு அதிகாரம் இல்லையே. அது சபிக்கப்பட்ட சாத்தானே, தள்ளப்பட்டவனே, ஓ தள்ள வலு சர்ப்பமே, பொய்யனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். சாத்தானே விரோதமாக வருகிறோம். திருவள்ளுவர் அதிபதியே, திருவள்ளுவர் அதிபதியே, திருவள்ளுவர் அதிபதி பிசாசே, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனத்தை ஆராதிக்க போக, ஜீவனத்தை ஆராதிக்க போக, கர்த்தரை ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. பார்வோன் ஆவியே என் வீட்டாரை விட்டுவிடு. அடிமைத்தனத்தின் ஆவியே என் ஜனங்களை விட்டுவிடு. சர்ப்பத்தின் ஆவியே என் ஜனங்களை விட்டுவிடு. ஓ அடிமைத்தனத்தின் ஆவியே, சாபத்தின் ஆவியே என்னை விட்டுவிடு. பொய்யனே, பொய்க்கு பிதாவாகிய சாத்தானே என் ஜனங்களை விட்டுவிடு. தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வருகிறோம். தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வருகிறோம். ஓ தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆய்க்கு எழுந்திருக்கிறது. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உடைய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வருகிறோம். சத்தியமே கையேடு, உன் கையேடு, என் வீட்டோடு கையேடு, என் இடத்துல கையேடு. ரேகா துரா மகாதுரு ரேகா பகரானவா ரேகா ரியாதுரு ரேகா பதரினி மஹந்தரா ஏ ஹரது மக்கரானாதே. இயேசு நாமத்துக்கு கட்டளையிடுகிறோம், கையேடு. ஓ சாத்தானே கையேடு. ரே 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 நபா வீரத்தை ஆராதிக்க போக, இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. ஏ கோரா நாமாதே. ஓ அந்த கல்வாரி சிலுவையில உள்ள அதிகாரம் விடுக்கப்பட்டாச்சு, அதிகம் பிரிக்கப்பட்டாச்சு. ஏ மாதாரா நாமாதே. ஜோ சப்பனை தெருகளை நிற்கவும் சாத்தானின் சகல வகை நெருக்க அதிகாரம் இருக்கிறதற்கு ஒன்றும் சாதப்படுத்த மாட்டால் எழுதியிருக்கிறது. ஏ கமாதரா நெய்மா ஹந்தர் ஏ கமாகாரா ஏ துரேனி மாகாலா துரபோ. இயேசு ரத்தத்தை தெளிக்கிறையா ஒவ்வொரு ஜனங்கள் மீதும், என் தேசத்தின் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். ஓ நீ மகாதாரா லே மகாதாரா மேகராதா. விடுதலை விடாகட்டும், விடுதலை விடாகட்டும், விடுதலை விடாகட்டும், விடுதலை விடாகட்டும். கண்கள் திறக்கப்பட்டும் ஆண்டவரே.
யாலா மாதேரே நம ஹப்பரா லபோ மே கராதா ரோலா தெரியாதோ மக்களிமா சப்ரியாலே கே வஹதரா மாதரா நே புரா ஒரே ஹேதே அவங்க எழுந்து விடுவதாக சாத்தான் காட்டுக்கு எழுந்து விடட்டும் மே கரோதோ மே கியாதரா நபா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறோம் எல்லாரும் சொல்லுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறோம் சாத்தானே வர எழுந்து விடட்டும் உன் நுகங்கள் முறியட்டும் கட்டுகள் உடையட்டும் ரே கே புரா ரோனி மக்கரவா கே கலிந்தோ ரின மஹப்பரோ மக்கலதரா லேதே சிங்கத்தின் மேல விரிவின் பாவங்கள் நீ நடந்து பால சிங்கத்தின் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய் ஒன்றோட திண்டாது சொன்னீரே ஒன்றை செயல்படுத்த மாட்டாது உலகத்தில் இருக்கிறவரை காக்கிறோம் உலகத்தில் இருப்பவர் பெரியவர் யார் இருக்கிற தேவன் தப்பிக்கு வல்லவராக இருக்கிறாரே யாகா லாகாரானே மகாலாபோ எல்லாம் இருந்து வேணுவதாக ஓ ரீனா ஹோ ரக்கத்தை தெரிக்கிறோம் அப்பா இயேசு ரக்கத்தை தெரிக்கிறோம் ஆமென் 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 thank you the holy master thank you the holy spirit hallelujah hallelujah ஓ விடுதலை நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆண்டவரே அப்பா ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்க வைத்த தேவ அவையனுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்கள் கண்களை அதிசய காண செய்யுங்க ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சொல்லணும்ப்பா நான் ஞானசேரத்துக்கு சொல்லி ஜனங்க மனம் திரும்பி ஆண்டவரே மனம் திரும்பி இருந்து குற்றப்பட்டவர்களாக ஆண்டவரே மனம் திரும்பி நான் பாவி என்று அறிந்து ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேங்க்யூ டேடி தேங்க்யூ அப்பா நீ அப்படியே செய்வதற்காக உன் நன்றி அடுத்த ஜெப குறிப்பாக நம்ம தமிழ்நாடு சிஎமுக்காக ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் இல்லை எந்த ஒரு அதிகாரியும் கர்த்தரால் நியமிக்கப்படுது ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா ஓ கர்த்தாவே எங்கள் தமிழ்நாடு சிஎம் ஆண்டவரே அப்பா ஜோசப் விஜய்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே அப்பா புதிதாக ஆண்டவரே நீ ஆட்சியில் உட்கார வச்சிருக்கீங்கப்பா ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படும் மனிதனாக ஆண்டவரே அப்பா உமக்கு கீழ்ப்படிய மனிதனாக ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்கு நன்மை செய்வோம் ஆண்டவரே ஜாதி மதம் என்று தகப்பன் எல்லா ஜனங்களுக்கும் செய்வன் நன்மைகளை வாக்குறுதிகள் நிறைவேற்றுவோம் தகப்பனே அவர் நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஞானத்தையும் திறமையும் மனுஷங்க தயவையும் ஆரோக்கியத்தை குறிப்பிடாகப்பா விடுதலை குறிப்பிடாக ஆண்டவரே அவர் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக சொன்னீங்க ஆண்டவரே ஆண்டவரே தமிழர் சீமை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஆசீர்வதிங்க ராஜா ஆண்டவரே எல்லாவற்றையும் போல விசேஷ ஞானம் கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே திறமையை கொடுங்க ராஜா சோதரம் 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 ஒவ்வொரு எம்எல்ஏக்களை ஆசீர்வதிங்கப்பா சபை நாட்கள் ஆசீர்வதிங்க ராஜா எம்பி ஆசீர்வதிங்க ராஜா தகப்பனே பிரதமர் மோடி ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா சோதரம் பாராளுமன்ற ஒரு எம்பி ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஆளுநர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஜனாதிபதி ஆசீர்வதிங்க ராஜா ஜட்ஜுகள் ஆசீர்வதிங்கப்பா கலெக்டர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே போலீஸ் அதிகாரிகள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு ஜனங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அக்குடும்பத்தை ஆசீர்வதிங்க போக்குவரத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அருந்து கொள்ளட்டும் ஆண்டவரே எல்லா ஜனம் இயேசு கிறிஸ்து அருந்து கொள்ளட்டும் ஆண்டவரே எல்லா ஜனம் இயேசு அருந்து கொள்ளட்டும் அப்பா ஆமென் ஆமென் இயேசு கிறிஸ்து அருந்து கொள்வதே நித்திய ஜீவன் சொன்னீங்க ஆண்டவரே தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே எப்படி செய்வதற்காக சோத்திரம் 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 கர்த்தாவே குடும்பத்தை ஆசீர்வதியும் எல்லோரும் ரசிக்கப்படும் ராஜா எல்லோரும் தரப்படணும் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி பேர் பேராக ஆசீர்வதிங்க ராஜா தேங்க்யூ அப்பா அதிகாரிகள் ஆண்டவரே துர்க்கிரைகள் ஆண்டவரே நற்கிரைகளுக்கு செயல்படத்தக்கதாய் ஆண்டவரே மனம் திரும்பி தங்கள் பொல்லாத வேலைகளை விட்டு அப்போ அவன் கொடுத்த ராஜா இந்த வேலையை கர்த்தருக்காக பயந்து ஜனங்களுக்கு நன்மைகள் செய்யட்டும் தேசத்தில் நன்மைகள் செய்யட்டும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நன்றி எல்லா ஆண்டவரே கிறிஸ்துவ ஜனங்களுக்கு சபைகளுக்கு ஆண்டவரே விரோதமாக எந்த மனுஷன் எழும்பக்கூடாது ஆண்டவரே கிறிஸ்துவ ஜனங்களுக்கோ சபைக்கு விரோதமாகவோ எந்த ஜனம் எழும்பக்கூடாதுப்பா எந்த ஆட்சி எழும்பக்கூடாது ஆண்டவரே எந்த அதை எழும்பக்கூடாது ஆண்டவரே மரணத்தை இயேசு நாமத்தினால மரணப்படுவதால் இயேசு நாமத்தினாலவரே ஒரு வழியா வருகிறோம் 7 வழியாய் கொல்லப்பட்டு வர சொன்னீங்கப்பா உங்களுக்கு நன்றி கர்த்தாவே சோதரம் 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 நன்றி தகப்பனே எசப்பா உமக்கு அப்படி செய்வதற்காக நன்றி எசப்பா இன்று தகப்பனே சாலையோடு விபிஎஸ்கா ஜெபிக்கிறேன் எசப்பா அப்பா சபையை 10 நாள் ஆண்டவரை விபிஎஸ் தலைக்கு உதவி செஞ்சீங்கப்பா அநேக பிள்ளைகளை கொண்டு வந்தீங்க பிள்ளைகள் அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டாங்கப்பா நீங்க கற்றுக்கொடுத்தீங்கப்பா எங்க பலன் அல்ல எங்க சாமர்த்தியம் அல்ல எங்க திறமை அல்ல
தேவ ஆவியினால் தாவே பிள்ளைகள் கற்றுக் கொடுத்துங்க. நல்ல நிலமாகி அவங்க மனசுல உங்க வார்த்தை விதைச்சிருக்கும் ஆண்டவரே. கண்டிப்பா அந்த வார்த்தை விதை முளைச்சு வரும் ஆண்டவரே. ஏன்னா அந்த விதையில ஜீவன் இருக்கு ஆண்டவரே. கண்டிப்பா பிள்ளை வாலிப வயசுல தொடப்படுவாங்களா ஆண்டவரே. இயேசுக்கு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வர சந்ததி அவங்க தான் ஆண்டவரே. அந்த ஜெனரேஷன் அவங்க தான்ப்பா. அவங்களுக்கெல்லாம் தாங்க இயேசுவை காமிச்சிருக்க ஆண்டவரே. இவர் தான் மெய்யான தேவனை காமிச்சிருக்க ஆண்டவரே. அவன் தலைமுறையாக இயேசு ஆராதிக்கட்டும் ஐயா. ஒரு ரட்சகரை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, நன்றி சப்பா. அப்பா இன்று ராஜா சாலையோரும் இபிஎஸ் பண்ண போறோம் ஆண்டவரே. 3 நாட்கள் பண்ண போறோம் உங்க நாமத்தில் அப்பா. உங்க பலத்துல உங்க நீதியில பண்ண போறோம் ஆண்டவரே. என் கப்தில எல்லா மனுஷன் தயவு கிடைக்க செய்யுங்கப்பா. போக்குவரத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே இதோ உங்களுக்கு ரொம்ப தூதன் அனுப்புகிறேன்னு சொன்னீங்களப்பா. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனை உண்மை கை போடுவதில்லை, இவனை காக்கபடிக்கு நான் உன்னோடு கூட இருக்க சொல்லிடாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி கர்த்தாவே. இருக்க சூழலை மாற்றிக் கொடுங்கப்பா. இருக்க சூழலை சாதகமா மாற்றிக் கொடுங்க ஆண்டவரே. சப்பா அதே பிள்ளைகள் வரட்டும் ஐயா. சிறு பிள்ளைகள் இடம் கொடுங்கள், அவன் தடை பண்ணாருக்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா தேவ ராஜ்யமே அவங்கதான் தகப்பனே ஆண்டவரே. அநேக யாரை பிரிக்கிறோம் நீ முன்குறித்து இருக்கிறீரோ அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாங்க ஆவியானவரே. பிள்ளை கூட்டிக் கொண்டு வாங்க ஆவியானவரே. அப்பா பண்படுத்தப்பட்ட இறுதியமாக பிறகு வரட்டும் ஆண்டவரே. வசனத்தை சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வசனத்தை சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளும் வசனத்தை ஆண்டவரே. ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா ரட்சிக்கப்படணும் அப்பா. அவர் சந்ததி தலைமுறையாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். விதைக்கிற கத்து நீங்கள ரட்சிப்பு கத்துறது ஆண்டவரே. உங்க நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. சோத்திரம். பலத்து கிரைகளை செய்யுங்க. பிள்ளைகளெல்லாம் இயேசு அன்பு ருசிக்கணும்பா. பிள்ளைகளெல்லாம் தொடப்படணும் ஆண்டவரே. தொடப்படணும் கர்த்தாவே. சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. சோத்திரம். ஆவியான தேவனே இயேசப்பா என் சபை ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே என் ஜனங்களா கலந்து கொண்டு இருக்காங்கப்பா. ஜெபிச்சு இருக்காங்க ஆண்டவரே. சப்பா நீங்க கனம் பண்ணு தேவனா இருக்கு. எனக்கு கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ண சொன்னீங்க ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே உங்க வார்த்தை கீழ்ப்படிந்து அப்பா உங்க பலத்துல வந்திருக்காங்க ஆண்டவரே. உங்க நீச்சல வந்திருக்காங்கப்பா. வந்து ஜனம் வெறுமையா போகாதபடி ஆண்டவரே. அப்பா சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவன் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக ஆண்டவரே சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ள சொன்னீங்க ஆண்டவரே. நீங்க ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா விசுவாசிக்கிட்டு இருக்காங்க சப்பா. எந்த ஜெபத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ, எந்த காரியத்துக்காக நெடுநாளும் காத்து கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே, அது விரும்பும் போது ஜீவ விருட்சமாக ஜீவ விருட்சத்து கனியாக கையில் வரட்டும் ஆண்டவரே. அந்நிய கண்கள் அல்ல, இவன் சொந்த கண்கள் அதிசயங்களை காணட்டும் ஆண்டவரே. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போக சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜனங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. குடும்பத்தை ஒவ்வொரு பேர் பேராக ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இவ்வளவு மாவட்ட தொட்டி மணி ஆச்சரிக்கப்படுவதாக ஆண்டவரே. எந்த பலவீனமோ வியாதியோ சாபமோ பிசாசானவன் கடாதபடி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் ஒவ்வொரு வேதனைக்கிற தகப்பனே, வேதனைக்கிற ஆண்டவரே, வேதனைக்கிற தகப்பனே. சோதரம், சோதரம், சோதரம் கர்த்தாவே. சஞ்சலம் தவிப்பு நீங்கட்டும், பயங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பலம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நித்திய மகிழ்ச்சியும் தலைமையில தங்கியிருக்கும் சொன்னீரே. சஞ்சலம் தவிப்பு நீங்கும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் சொன்னீங்களே. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் சொன்னீங்களே. பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சொன்னீங்களே கர்த்தாவே. சுகமாயிருப்பா சொன்னீரே. கர்த்தரே நாம் பலத்த துருகம், நீங்களா நீதிமான்கள். நாமத்துக்கு ஓடி இளைப்பாற முடியும், சுகமா இருக்க முடியும், சமாதானம் ஜீவனம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நீங்க எல்லோரும் ஆசீர்வாதம் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் பொல்லாப்புக்கு உங்க வாயையும் கபடத்துக்கு உங்க வாயை காத்துக் கொள்ளுங்க. ஆமென், ஆமென். ஜீவனை விரும்புங்க. நல்ல நாட்கள் பார்ப்பீங்க. ஏற்று ஆய்ச்சி நாட்கள் இருக்கணுமா? ஜீவனை விரும்ப சொல்றார் ஆண்டவரே. ஜீவனை விரும்புங்க. ஜீவன வார்த்தைகள் பேசுங்க. கர்த்தர் என்ன பிரியுமோ அதையே பேசுங்க, அதையே சிந்திங்க, அதையே தியானம் பண்ணுங்க. அது உங்க உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம், உங்க எலும்புக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பலனா இருக்கிறது. ஆமென், ஆமென். சபாவில மாப்பிச தொட்டியை நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கலஞ்சிகள் நிரம்பி வழிகட்டும் ஆண்டவரே.
எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து உன்னதமான உங்க மறைவினாலே ஒரு சாட்டிக்கு நேரில் மூடி மத்த காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் சப்பா என் ஜனங்கள் வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா, நன்மைகள் செய்யுங்க ஆண்டவரே. சப்பா உன் காலை தள்ளால விடமாட்ட சொன்னீர் ஆண்டவரே. இதோ இஸ்ரவேலை காக்கிறத உறங்க முதலை தூங்க முதலை சொன்னீரே. அதற்காக சோதரம் சோதரம் சோதரப்பா. பலம் கொண்டு திடமாக இருங்கள், நீங்க போக விடவதா உன் தேவனா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா சொன்னீரே. அதற்காக நன்றி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட சொன்ன தேவனுக்கு கோடி 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 சோதரப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. எஸ்அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே, அப்பா மருத்துவமனைக்கு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு ஜனங்கள் அப்பா அப்பா இவ்வளவு பலவித வியாதிகளை அகப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. தலைமுறை சுகத்தை டாக்டர்களா கைவிடப்பட்டவர்கள் அப்பா இயேசு நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே, இயேசு நோக்கி பார்க்கட்டும் கர்த்தாவே. நானே உயிர்த்து ஜீவனமா இருக்கேன்னு சொன்னீங்களப்பா. என்னை விசுவாசிக்கு மரித்தாலும் பிழைப்பாலும் சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் காலத்தை தகப்பன் பூமியில் இருக்கும்போது எப்படி மனதுருகி பின்னாடி தொட்டு சுகமாக்கினீரோ, என் சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் சொல்லுறேன். நான் ஒரு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்கள் ஆற்ற கத்தல் சொன்னீர் ஆண்டவரே. எஸ்அப்பா ஒரு தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா. யாரெல்லாம் இப்ப இயேசுவே குணமாக்கம் என்று கூப்பிட்டு கொண்டிருக்காங்களோ இப்ப தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா, தொடுவீராக உங்க பிள்ளைங்க ஆண்டவரே. உன் நாமத்திற்கு போய் ஜனங்கள் ஆண்டவரே. வியாதியில சாவு சித்தமல்ல, சித்தமல்லப்பா, சுகம் தேவ சித்தமா இருக்கு ஆண்டவரே. அப்பா சோதரம் சோத்தியம் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் சொன்னீரே ஆண்டவரே. நானே பரிகாரி சொன்னீரே. நான் குணமாக்கம் கத்த சொன்னீர் ஆண்டவரே. குணமாக்கம் ஆண்டவரே, இப்ப சுகமாக்கம் ஆண்டவரே. உச்சந்தலம் உள்ளங்கால் மட்டும் தெய்வீக சுகம். ஒவ்வொரு விருப்புகளும் ஒவ்வொரு ஹார்களும் பலப்பேட்டும் இயேசு நாமத்தினால சுகமாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலப்பா. இந்த சாவுக்கு எதிரான சரீரம் சாவாமல் அடைவதாக ஜீவன் அடைவதாக ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. வியாதி படுக்கை மாற்றி போடுங்கப்பா கர்த்தாவே. நோக்கி கூப்பிடும் போது கர்த்தரை குணமாக்கினா எழுதியிருக்க ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. அப்பா வேலைக்கிழமை இந்த பாஷிங் பெயர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் அநேக ஜனங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் வந்து கலந்து கொள்ளணும்ப்பா. சபையா கூடி கர்த்தரை ஆராதிச்சு ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 கர்த்தாவே. எஸ்அப்பா சண்டே ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு நீங்கள் யார் என்ற தலைப்பில் பேசப்படுகிற செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அடியில் மத்தியில் பேசும் எங்க வாய் நம்ம வார்த்தையை போடும் ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேக காரியங்களை பார்க்க போறோம். அதற்காக சோதரம் கர்த்தாவே. எங்க வாயை மாத்த சொன்னீங்கப்பா, எண்ணத்தை மாத்து, இன்னும் வாயை மாத்து சொன்னீங்க ஆண்டவரே. என் வாயை மாத்துறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வாயை மாத்துறோம் ஆண்டவரே. யோசிக்கிறத மாத்துறோம்ப்பா. கர்த்தருக்கு என்ன பிரியும் அதையே யோசிக்கிறோம், அதையே வார்த்தையை பேசுகிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆவியானவரே. சோத்திரம் 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 கருத்துல கொடுக்குற ஆண்டவரே. அப்பா விபிஎஸ் ஆசீர்வதிங்க தொடர்ந்து ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சாலை ஒழித்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றும் நாம மகிமைப்படணும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சும் தேசமெங்க பரவட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி. தேங்க்யூ அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை இந்த சமமாக இருக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறிக்கை செய்வோமா? கொடுப்பது ஆராதனை. என் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நான் விதைக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்குன்னு சொன்னீரப்பா. நீ கடனே வாங்காதபடிக்கு, நீ கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நாங்கள் இருக்கிறத பார்க்கிறோம்.
1000 மடங்கு எங்கள் ஆசீர்வதியும். பணமே என் ஆதாரம் அல்ல, கர்த்தரே என் ஆதாரம் என்று விசுவாசித்து கொடுக்கிறோம்ப்பா. ஆமே, சந்தோஷமா கொடுப்போம். கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவலையில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவலையில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். தேங்க்யூ அப்பா. தலைமுறை தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் திட்டம் வைத்து எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒரு தலைமுறை இல்லப்பா, நீ வரப்ப எல்லா ஜெனரேஷனும் ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்க போறாங்கப்பா. கர்த்தரே தேவமே அறிந்து கொள்ள போறாங்க ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கீங்கப்பா. நீங்க என் தேவன் கல்லும் அல்ல, என் தேவன் மண்ணும் அல்ல, மனுஷ கைகள் செதுக்கப்பட்ட சிற்பம் அல்ல நீ ஆண்டவரே. நீ ஆவியா இருக்கிறீரப்பா, என் தேவன் ஆவியா இருக்கீங்களப்பா. மரித்து நானால இதோ நான் சதா காலமும் உயிரோடு சொன்னீரே. நான் பாவத்துக்கும் மரணத்துக்கும் திறவுக்கோடு கைகள் எங்கு கொண்டிருக்கிறேன். நான் அல்பா ஒமேகா, நான் இருக்கிறதாகவே இருக்கேன் சொன்னீரே. நீ இந்த ஆயுசு நாட்களை உடையவரே, மரணம் இல்லாதவரே. அப்பா பிதாவே, ஓ ரட்சகரே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, விதைத்த ஒவ்வொரு விதையும் கத்து பெருக செய்யுங்க. கொடுத்த கரங்கள் 1000 ஆசீர்வதிங்கப்பா. பெருகட்டும், உயரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் உங்கள் பிள்ளைகளுடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.